ओके। रति रूपा माता जी। ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது சரியான ஆன்மீக ஞானத்தை வளர்த்தாதான் சரியான ஆட்சி முறையை நடத்தக்கூட முடியும். அது மற்றவங்களுக்கும் அந்த ஞானத்தை நம்மளால கொடுக்க முடியும். அப்போ பீஷ்மர் கிட்ட பீஷ்மரிடம் கிருஷ்ணர் எப்பவுமே ஒரே நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது அந்த விஞ்ஞான பக்குவமான அறிவை அவர் பெறாரு. அனைத்து ஞானமும் பெற்றவரிடம்தான் சகவாசம் வச்சுக்கிட்டாதான் அந்த யார் வச்சுக்கிறாங்களோ அந்த நபரும் அந்த மாதிரி ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதாவது மதுவாச்சாரியார் சாஸ்திரங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு கேட்டால், சாஸ்திரங்களை 3 நிலைகளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று சாஸ்திரத்திற்கான ஒரு நேரடியான ஒரு அர்த்தம். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நேரடியாக புரிந்து கொள்வது அப்படின்றது அது ஒரு அர்த்தம். இன்னொன்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படக்கூடிய தத்துவார்த்தமான ஒரு கருத்துக்கள் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு விதம். அதுக்கும் மேலே இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வெளிப்படையாக பார்த்தா கிருஷ்ணரை நேற்று நம்ம பார்த்தோம், மக்கன் சோரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணரை வெண்ணெய் திருடுன்னு சொல்றது மேலோட்டமான ஒரு அர்த்தம் இல்லையா? ஸோ அதே இது தத்துவ ரீதியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் சொன்ன மாதிரி உலகமே அவருக்கு தான் சொந்தம், அவர் எங்கே திருடுறதுக்கு என்ன இருக்கு? அப்போ திருட்டே கிடையாது. அது தத்துவ ரீதியான அர்த்தம். ஆனால் அதே மக்கன் சோரா அப்படிங்கிறதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பக்தர்களுக்கு கூட அவர் எந்த அளவுக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றாரு அப்படிங்கிறது தான் அதுல உள்புறமான ஒரு அர்த்தம் இல்லையா? தன்னுடைய பக்தர்களுக்கு இன்பம் கொடுப்பதற்காக பகவான் அந்த மாதிரி என்ன பண்றாரு, லீலைகளை நடத்துறாரு. ஸோ அவருக்கு தனிப்பட்ட முறையில இதை செய்து ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிறது இல்லை. அது இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்களையும் பார்ப்போம். பகவான் ஆத்மாராமர் இல்லையா? ஸோ ஆனா பகவான் ஏன் பண்றாரு? ஏன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக அதை பண்றாரு. இது திருக்ஷ்வ லீலாபீர் ஆனந்த குண்டே. ஆனந்த குண்டம் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் தண்ணீர்னால ஆன குளம் கிடையாது. அந்த குளம் ஆனந்தத்தினால ஆன குளம். அந்த ஆனந்தத்தினால ஆன குளத்துல பகவான் என்ன பண்றாரு, தன்னோட பக்தர்கள் எல்லாம் தூக்கி தூக்கி உள்ள போடுறாரு. போ, அங்க போய் நல்லா முங்கி குளிச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தூக்கி தூக்கி உள்ள போடுறாரு. எப்படி? தான் செய்யக்கூடிய அந்த லீலைகள் மூலமா என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரா அந்த ஆனந்த குண்டம்ங்கிற அந்த குளத்துக்குள்ள அனுப்பி விடுறாரு. போ, ஸ்விம் பண்ணு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ இது உள்புறமான ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்களை படிக்கும்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு கவனத்தோட நம்ம படிக்கணும். அது இமிடியட்டா நம்ம ஒரு ஸ்லோகத்தையும் அந்த ஒரு கோணத்துல பார்க்கறது கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் ஆனா அதுக்கான ஒரு முயற்சி நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அர்த்தங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, அதுல பாதி தான் நம்ம கேட்டோம், அதுல காவாசி தான் நம்ம சொல்லுவோம், அதுலயும் பாதி தான் கேட்டவங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம சொல்றதுல பாதி தான் நம்மளே கவனமா கேட்போம். ஓகே, அதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போது அதுல பாதி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க கேட்கறவங்களும் எப்படி கேட்பாங்க, அதுல பாதி தான் அவங்க கேட்பாங்க, கேட்டதுலயும் பாதி தான் அவங்களுக்கு என்ன சொல்லலாம், ஞாபகத்துல இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு அது பிரயோஜனமானதாக இருக்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு அது அப்படியே டவுன் ஆயிட்டே போகுதுன்னு பாருங்க. ஸோ அதனால நம்மளுடைய அட்டென்ஷன் 100% இருந்தா தான் நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 60% நம்மளால ரீச் பண்ண முடியும். இது என்னுடைய கால்குலேஷன்ல. ஆக்சுவலா சாணக்கிய பண்டிதரே சொல்றாரு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வித்தியார்த்தி ஆஹ் வாத்தியார்கிட்ட இருந்து கேட்டு படிச்சுக்கிறது அப்படிங்கிறது 50%. அதுக்கப்புறமா அவர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதன் மூலமா அவர் கத்துக்கிறது 25%. இன்னொரு 25% அது ஃபியூச்சர்ல அவருடைய அனுபவத்துல அவர் கத்துக்கக்கூடியது, ரியலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம கத்துக்கக்கூடிய அந்த ஒரு
அந்த திறனே வந்து எப்படி இருக்குன்னா, அது டிஃபால்ட்டா வந்து ஒரு மேக்சிமம் பீப்புளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 50% தான் வந்துட்டு கிரகிச்சுக்கிற மாரி இருக்கு. அப்படின்னு சொன்னா, அந்த 50% நம்ம வந்து ஃபுல்லா முழுவதுமா வந்து கிரகிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு அட்டென்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து சாஸ்திரங்கள படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க முதல்ல வந்து ஒரு குட் ஆப்போனன்ட்டா இருக்கணும். குட் ஆப்போனன்ட்னா என்ன அர்த்தம்? எதிராளிங்களா பிரபு? யா ஒரு நல்ல ஒரு எதிரியா இருக்கணும். எதிரி அப்படின்னு சொன்னா, கொள்கை ரீதியா எதிரியா இருக்கிற மாரி. யூசுவலா எப்பயுமே நம்ம வந்து எதிரியா தான் இருப்போம். நல்லா பேசினா நமக்கு பிடிக்காது. ஆனா அந்த ரீதியில நான் வந்து சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, கொள்கை ரீதியா. அப்போதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்த நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவருக்கு நம்ம வந்து ஒரு அப்போனன்ட்டா இருந்தோம்னா, "இது எப்படி நீங்க சொல்றீங்க? எத வச்சு சொல்றீங்க? எதன் அடிப்படையில இத நீங்க சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு நம்ம வந்து நெறைய கேள்விகள் கேட்டு என்ன பண்ண முடியும், அத இன்னும் நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து சொல்றதுக்கெல்லாம் வந்து தலையசைக்கிற மாரி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போ கேட்டதிலேயே கூட பாதி நமக்கு வந்துட்டு ஞாபகத்துல இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க ப்ராசஸிங்கே நடக்கல. கிரகிச்ச விஷயத்த இது சரியா? எனக்கு இது எப்படி பிரயோஜனம் ஆகுது? இவர் சொன்னது தத்துவ ரீதியா கரெக்ட்டா? இத வந்து எதிர் தத்துவத்தை உடையவர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டா, இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த ஒரு ப்ராசஸ் கேட்கும்போதே உள்ளுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கணும். அது வந்து ஒரு ஆப்போனன்ட்டா இருந்தா தான் அது பண்ண முடியும். அப்போ அந்த ப்ராசஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இந்த மாரி கேள்வி கேட்க முடியும். நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, நம்ம அப்போனன்ட்டா இருக்கணும்னு சொன்னதோடைய நோக்கம், நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகே. இவருக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கேள்வி கேட்கிறது கிடையாது. ஓகே. தேங்க் யூ. ஸோ, நம்ம இன்னைக்கு வந்து அத்தியாயம் 11 ஆரம்பிக்க போறோம். கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்புனாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இங்க வந்து கிருஷ்ணர் அங்கிருந்து கிளம்பி பல தேசங்கள கடந்து அ குரு, ஜாங்காலம் அந்த மாரியான பல தேசங்கள் எல்லாம் கடந்து சௌர, ஆபீர எல்லா தேசங்களையும் கடந்து ஆனர்த்த தேசமான தன்னுடைய சொந்த தேசம் துவாரகைக்குள்ள இப்போ வந்து நுழைய போறாரு. ஸோ அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம் வந்து விவரிக்குது. ஸோ இந்த எனக்கு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 4 அத்தியாயம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆ எல்லாமே முக்கியமான அத்தியாயம் தான். பட் இங்க வந்து ஜஸ்ட் கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள பிரவேசிக்கிறது, அங்க அவங்க பிரார்த்தனை பண்றது, அந்த மாதிரியான சில கருத்துக்கள் தான் இருக்கு. அதனால ரொம்ப நமக்கு கடினமான ஒரு சப்ஜெக்ட் இல்ல. ஓகே. ஸோ பதம் 1. சூத உவாச்ச அனர்த்தான் ச உபப்ரஜ்ய ஸ்மிருத்தான் ஜனபதான் ஸ்வகான் தத்மௌ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயம் இவ. அமிர்தாமை மாதாஜி படிங்க. அமிர்தாமை மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேங்க பிரபு. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். சூத கோஸ்வாமி கூறினார், ஆனர்த்த நாடு அதாவது துவாரகை எனப்படும் மிக செழிப்பான அவரது தலைநகரின் எல்லையை அடைந்ததும் தமது வருகையை அறிவிப்பதற்காக பகவான் அவரது மங்களகரமான சங்கை ஊதினார். இந்த சங்கநாதம் துவாரகா வாசிகளின் சோகத்தை அகற்றியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ கிருஷ்ணருடைய பிரிவு எவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் யாருக்காவது சொல்ல முடியுமா? எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தாரு தன்னுடைய நாட்டு மக்களை? யாராவது ஒருத்தர் யார் ட்ரை பண்றீங்க? வருடங்கள் போகும். பாண்டவர்கள் வனவாசம் போனதுல இருந்து அவரு துவாரகால இருந்து பிரிஞ்சிருந்தார். அப்ப இருந்தே பிரிஞ்சிருக்கிறாரா? எப்படி அப்படின்னு நான் ஒரு லெக்சர்ல கேட்டேன். பிரபு, ஆனா அவர் எல்லா இடத்துலயும் இருப்பார்ல தானே பிரபு? நோ, என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளானது. 3 months பிரபு. 3 months.
குருச்சேத்திர போர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இருக்கிறாருங்க பிரபு. யா கிருஷ்ணா. ஓகே குட். ஸோ அதாவது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, அப்பப்போ வந்து அங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதுக்காக கம்ப்ளீட்டா வந்து பாண்டவர்ல 12 வருடம் வனவாசம் இருந்தபோது அவங்க கூட இருந்தாருலாம் கிடையாது. எப்பயாவது ஒரு வாட்டி அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க போய் பார்த்துட்டு வருவாரே தவிர அவங்க எப்போதும் அவங்க கூட வனவாசத்துல இருந்தாருங்கிறது வந்து தவறான ஒரு கருத்து. ஸோ மகாபாரதத்துல அந்த மாதிரி இல்லை. இன்னொன்று வந்து யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, அந்த ஒரு 18 நாள் யுத்தம் அங்க வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பீஷ்மர் உடலை விடுறாரு, அந்த சடங்கு நடக்குது. அப்புறமா வந்து ஒரு ஒரு மாதங்கள், 1 மாதம் இல்லை 2 மாதங்கள் அவர் வந்து தங்கி இருக்கிறாரு. அப்புறமா கிளம்பி போறாரு. ஓகேவா? ஆனா வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீண்ட காலம் கழிச்சு திரும்ப வர்றாராம். பொருளுரையில வந்து புரோபாதர் அதை வந்து சொல்றாரு. நீண்ட காலமா வெளியே இருந்தாராம். எப்படி நீண்ட காலம் வெளியில இருந்தாரு? ஏன்னா பல வருஷமா வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வர்றவங்கள கூட நம்ம வந்து என்ன அதுக்குள்ளேயும் பண்ணிட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு 2 மாசம் தான் வெளியில போனாரு. ஆனா அது வந்து அவங்களுக்கு வந்து பல காலம் வந்து அவரை வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிரிவு வந்து ரொம்ப பெரிய ஒரு தூரமா இருக்கு. கிருஷ்ணர் வந்து இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கும். ஸோ அந்த உற்சாகம் கொடுக்கறதுக்கு வந்து தனக்கு பிரியமான ஒரு நபர் அவர் இன்னும் கண்ணு முன்னாடி வரல. அவர் அப்படியே எங்கேயோ வந்து தூரமா வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் வந்துட்டு இருக்கிறாருன்னு கூட தெரியாது. ஆனா திடீர்னு வந்து அவருடைய வண்டி சத்தம் கேக்குது. முன்னாடி சின்ன பிள்ளைல வந்துட்டு இந்த புல்லட் வந்து ஜாஸ்தி கிடையாது. அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் வந்து புல்லட் வச்சிருப்பாரு. அப்ப வந்து என்ன ஆகும், அது தூரத்துல வரும்போதே வந்து அந்த சத்தம் கேட்கும், டம் 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 டம்னு. அப்ப அந்த புல்லட் சவுண்ட் கேட்ட உடனே ஏய் அவர் மாமா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் சின்ன வயசுல அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஸோ அது மாதிரி கிருஷ்ணர் இப்ப தூரத்துல வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது துவாரகையினோட எல்லையில இப்ப இருக்கிறாரு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய பிரஜைகள் எல்லாருக்குமே வந்துட்டு தான் வந்திருக்கிறோங்கிறத வந்து தெரிவிச்சு ஒரு உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய சங்கு எடுத்து அவர் வந்து ஊதுறாரு. ஸோ அந்த சங்கு பேர் என்னது, பாஞ்சஜன்யம் இல்லையா? ஸோ அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற அந்த சங்கின் ஒரு நாதம், அந்த முழக்கம், அது வந்து என்னாச்சு, அது வந்து அவங்க எல்லாரோடைய சோகத்தையும் வந்து போக்கக்கூடியதா இருக்கு. பொதுவா வந்து வீட்டுல வந்து சங்கு ஊதணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏய் வீட்டுல இதெல்லாம் சங்கு ஊதக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பயம். ஆனா அது வந்து மங்களகரமானதுன்னு அவங்களுக்கு வந்து புரியல. சங்கு இங்க எவ்வளவு தூரம் ஒரு மங்களகரமானது அப்படின்னா, அந்த சங்கநாதம் இமீடியட்டா வந்து அவங்களுடைய சோகத்தை வந்து போக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால சங்கநாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பியூரானது. இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது யாருக்கு வந்து ஞானம், கல்வி ஞானம் வந்து கம்மியா இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த சங்க வந்து, அதாவது பகவானுடைய கையில இருக்கக்கூடிய இந்த பாஞ்சஜன்ய சங்க வந்து தியானம் பண்ணலாம். அந்த பாஞ்சஜன்ய சங்கத்துக்குன்னு மந்திரம் இருக்கு. பாஞ்சராத்திரத்துல அதுக்குன்னு தனி மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ணா, பாஞ்சஜன்யத்தை தியானம் பண்ணா அவங்களுக்கு வந்து நல்ல ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சங்கு வந்து ஞானத்தினுடைய ஒரு அம்சமா வந்து கருதப்படுது பகவானுடைய ஆயுதங்கள்ல. இந்த மந்திரத்தை கொடுக்க முடியுமா பிரபு? குரூப்ல அனுப்ப முடியுமா? ஆமா பிரபு, எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது பிரபு. அது முதல் எனக்கே தேவைப்படுது. ரொம்ப தேவைப்படுது பிரபு, தயவு பண்ணி சொல்லுங்க பிரபு. அப்பதாச்சும் புத்தி வரட்டும் நமக்கு அப்படின்னு. இது வந்து என்னுடைய ஒரு கற்பனை இல்லை. ஒரு ஆச்சாரியர் வந்து துருவ மகாராஜர் வந்து பகவானை வந்து தரிசிக்கிறார். அப்ப துருவ மகாராஜர் அவருடைய தரிசனத்துக்கு அப்புறமா பகவானை பார்த்து புகழணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் வயசு சின்ன வயசு, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை. அப்போ அவருக்கு வந்து பேச முடியலங்கிறத பகவான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சங்கால வந்து அவருடைய தலையில டச் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து என்ன ஆகுது, பகவானை வந்து குளோரிஃபை பண்றதுக்கான அந்த நாலேஜ் வந்து வருது. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த ஆச்சாரியர் வந்து
அந்த மாதிரி சங்கை வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து அந்த சங்கநாதம் அதே எதிரிகள் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, அது வந்து எதிரிகளுடைய மனைவிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு, அவங்க சப்போஸ் அவங்க வந்து கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா அந்த கர்ப்பமே கலைஞ்சிருமா, அந்த மாதிரி வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதே சங்கநாதம் பக்தர்களுக்கு கேட்கும்போது அது வந்து ஆனந்தத்தை கொடுக்குது. ஆகா, என் தலைவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் அது வந்து ஆனந்தமா இருக்கு. ஸோ அதனால ஒரே ஒரு சங்கு தான், அதுல இருந்து வரக்கூடிய நாதம் ஒண்ணுதான். ஆனா அது அதை கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்குது. ஓகே. பொருளுரை. அன்பிற்குரிய பகவான் குருட்சேத்திர யுத்தத்தின் காரணத்தால் அவரது சொந்த செழிப்புமிக்க தலைநகரான துவாரகையிலிருந்து நீண்ட காலமாக வெளியேறியிருந்தார். இப்பிரிவினால் துவாரகாவாசிகள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். அரசரின் பரிவாரம் அவரை பின்தொடர்ந்து செல்வதைப் போலவே பகவான் பூமியில் அவதரிக்கும் பொழுது அவரது நித்திய சகாக்களும் அவருடன் வருகின்றனர். ஸோ இது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நித்திய பக்தர்களான இவர்கள் பகவானிடம் தீவிர அன்பு கொண்டுள்ளனர். இதனால் பகவானின் பிரிவை அவர்களால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் எந்த கணத்திலும் பகவானின் வருகையை எதிர்பார்த்திருந்த துவாரகாபுரி வாசிகள் பெருந்துயரில் ஆழ்ந்திருந்தனர். ஸோ எப்போ பகவான் வருவாரு, எப்போ பகவான் வருவாருன்னு சொல்லி அவங்க வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க பகவானை வந்து பிரிஞ்சதே கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு அது வந்து தாங்க முடியல. ஸோ எனவே மங்களகரமான சங்கநாத அறிவிப்பு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய சோகத்தை தணித்தது. இருப்பினும் பகவானை காண்பதில் அவர்கள் அதிக ஆவல் கொண்டவர்கள் ஆயினர். எனவே அவரை தகுந்தவாறு வரவேற்பதில் அவர்கள் சுறுசுறுப்படைந்தனர். இவை பகவானிடமுள்ள இயற்கையான அன்பின் அடையாளங்கள் ஆகும். ஸோ பகவானுக்கு மேல நமக்கு வந்து உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், அவருக்கு பிடித்தமான செயல்களை செய்யறதுல நமக்கு வந்துட்டு ஆர்வம் இருக்கணும். அவருக்கு பலவிதமான அர்ப்பணிப்புகளை வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு வந்துட்டு ஆர்வம் இருக்கணும். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, சப்போஸ் கிருஷ்ண ஜெயந்தி வந்தா உங்களுக்கு ஒரு பொங்கல் புளியோதரை போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அவருக்கு வந்துட்டு ஒரு பொங்கல் புளியோதரை கொடுத்துட்டு ஜெய் ஜெய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு முடிச்சிடக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தினா அவருக்கு நல்லா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆசைப்பட்டு கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நிறைய வந்து பக்ஷணங்கள் வந்து செஞ்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். செய்வீங்களா? பிரபு, கோவில்ல இருந்து நம்ம நிறைய பதார்த்தம் செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யறோம் பிரபு. நிறைய முதல் ஜென்மாஷ்டமினாவே 500-600 மேல ஐட்டம் செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம். நம்ம காலையில இருந்து மங்களாரத்தி முடிஞ்சதுல இருந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சு அது லான்ச்சுக்கு கொடுக்கற மட்டும் நம்ம செய்யறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அப்ப உங்க கோயில் அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க எனக்கு. கண்டிப்பா அனுப்புறோம் பிரபு. ஓகே. கிருஷ்ணனுக்கு வரத்துக்கு முன்னாடியாச்சும் கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் எதனா செய்து வைப்போம் பிரபு. வந்த பின்னாடி நமக்கு டெம்பிள் சர்வீஸுக்கு போயிடுறோம் இல்லைங்களா பிரபு. எண்ணெய் அவ்வளவு சர்க்கரையை வச்சுட்டு டெம்பிள் சர்வீஸ் போயிடுறது பிரபு. எதுவும் செய்யறது முத நாளே ஏதோ 1-2 செய்து வச்சாதான் உண்டு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே. பதம் 2. ச உச்சகாசே தவலோதரோதரா அபி உருக்ரமஸ்யாத ரச்சோனசோனிமா தத்மாயமான கரகஞ்ச சம்புடே யதாப்ச கண்டே கலகம் ச உத்ஸ்வன. சமதாஜி. மொழிபெயர்ப்பு. ஜெய் ஸ்ரீ பிரபாதர்க்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணால் ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தால் பற்றப்பட்டு இருந்ததாலும் அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுகளுக்கு இடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்னப்பறவையை போல் காட்சி அளித்தது. ஸோ இங்க பகவான் அந்த சங்க நாதம் பண்ண அந்த காட்சி எப்படி இருந்ததுங்கிறத சூத்த கோஸ்வாமி வந்து இங்க ரொம்ப கவிநயத்தோட வந்து விளக்குறாரு. அதுல குறிப்பா வந்து பகவானை இங்க ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்துறாரு. என்ன பேர் இங்க பகவானுக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க. இப்பதான் வந்து அப்படியா அன்னப்பறவை அப்படி என்ன பேர் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி தேட்டோம்.
ம் பிரபு விக்ரமஸ்ய உருக்கிரமசிய சாகசக்காரர். உருக்கிரமஸ்ய உருக்கிரமா உருக்கிரமான்னு சொல்லி பகவானுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. உருக்கிரமா அப்படின்னு சொன்னா திரிவிக்ரமான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உருக்கிரமா. ஸோ சாகசக்காரர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன சர்க்கஸா பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு? சாகசக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ம் எதனால இங்க வந்து சாகசக்காரர்னு சொல்றாங்க? பிரபு அவரோட தொடர்பு கொண்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த சந்தோஷத்துல முழுகிடுவாங்க பிரபு. அந்த மேஜிக் அவர் பண்ணுவார் பிரபு. இப்ப சங்கு எடுத்தா சங்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பரமஹம்சர்கள் அந்த மாதிரி பக்தர்கள் சேரும்போது நம்ம ரொம்ப ஹாப்பி ஆயிடுறோம் பிரபு. கரெக்டான்னு பாருங்க பிரபு. ஓகே. சிறு வயதிலே ஏகப்பட்ட சாகசம் பண்ணாருங்களா பிரபு. நம்மளை தூக்குனாரு. ஓகே. அவரோட பெரிய பெரிய ஆசிரியர்கள் நடித்தார். அதனால ஓகே ஓகே தேங்க்யூ. அதாவது பகவான் வந்து சாகசக்காரர். ஒரே செயல்ல அவர் வந்து பல செயல்களை முடிக்க முடியும், அதனால அவர் சாகசக்காரர். ஓகே, இது ஒண்ணு, இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அந்த அம்மா சொன்ன மாதிரி, அந்த மாதாஜி சொன்ன மாதிரி சின்ன வயசுலயே பல சாகசங்களை பண்ணதுனாலே அவர் சாகசக்காரர்னு வச்சுக்கலாம், அது ஒரு அர்த்தம். பட் இங்க வந்து ஸ்பெசிபிக்கா சாகசக்காரர்னு சொல்றதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வந்து சங்கநாதம் பண்றதுலயும் ஒரு சாகசக்காரரா. சங்கநாதம் பண்றதுல என்ன பெரிய சாகசம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சங்கநாதத்தின் மூலமா தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குறாரு பாருங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து சங்கநாதம் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து அதனாலயும் அவர் வந்து ஒரு சாகசக்காரர். அதுக்கு மேல சாகசக்காரர்னு சொன்னா இவ்வளவு பெரிய கோரமான ஒரு யுத்தம் நடந்திருக்கு. அந்த கோரமான யுத்தத்துல எவ்வளவோ பேர் இறந்துட்டாங்க. அதுல தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகாத மாதிரி காப்பாத்துறதுல அவர் சாகசக்காரர். சோ பக்தர்களை வந்து காப்பாத்திருக்கிறாரு இல்லையா, அவ்வளவு பெரிய கோரமான யுத்தத்துல. பீஸ்மர் மாதிரியான ஆள்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னா அப்ப அது சாதாரணமான ஆள் கிடையாது இல்லையா. சோ அதனாலயும் அவர் வந்து சாகசக்காரர். சோ அந்த மாதிரி இவ்வளவு அந்த கோரமான யுத்தத்துல அவரே அவர் மேல ஒண்ணுமே வந்து ஆகாம வந்திருக்கிறாரு. அதனாலயே அவர் பெரிய சாகசக்காரர். அவருக்கு எதுவும் ஆக போறது இல்லை. பட் அதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா. ஏன்னா யுத்தத்துல முதல்ல அடிக்கிறதே வந்து சாரதியத்தான் அடிப்பாங்க. ஏன்னா அவரை வந்து அடிச்சு வீழ்த்தினாதான் ரதம் அதுக்கு மேல போகாது, அந்த வீரரை வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ அவ்வளவு பெரிய யுத்தத்திலையும் அவர் வந்து அவர் மேல அடி விழுகாம வந்து ரதத்தை செலுத்தி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாகசம் தேவை. அதனாலயும் அவர் வந்து ஒரு சாகசக்காரர். ஓகே. பொருளுரை. பகவானின் உதடுகள் தொட்டதால் வெள்ளை சங்கு சிவப்பாக மாறியது. அதன் ஆன்மீக தன்மையை நிரூபிக்கும் ஓர் அடையாளமாகும். பகவான் ஆன்மீகமயமானவர். இந்த ஆன்மீக தன்மை இல்லை என்றால் அது ஜட பொருளாகும். ஆன்மீக ஞானத்தில் பௌதிகமானது ஒன்றுமில்லை. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வதால் இந்த ஆன்மீக ஞானம் உடனடியாக அடையப்படுகிறது. ஸோ பகவானோட வந்து அந்த அதரம் அது வந்து பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, சங்கு வந்து அப்படியே வந்து சொல்லுவாங்க, நான் நேரில் பார்த்ததில்ல, வெக்கப்படும் போது வந்து பெண்களுடைய முகம் கூட சிவப்பாயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி வந்து சங்குக்கு வந்து அங்க ஒரு வெக்கம் வந்துருச்சு. பகவானுடைய அந்த அதரம் பட்ட உடனே அது சங்குக்கு வந்து ஒரு வெக்கம். அதனால அந்த வெக்கத்துல வந்து சங்கு வந்து சிவந்துருச்சு. அதனால என்ன அர்த்தம்னு சொன்னா, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஆன்மீக உலகத்துல ஒவ்வொரு வஸ்துவுமே ஆன்மீகமானது, அது வந்து ஜட வஸ்து கிடையாது. சோ அதனால அந்த சங்கம் வந்து என்ன பண்ண முடியும், அந்த சங்குனால வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியுது. ஸோ அது ஒரு ஆன்மீகமான வஸ்துங்கிறதுனால அந்த சங்கம் வந்து என்ன பண்ணுது, அந்த அன்பு பரிமாற்றத்துக்கு வந்துட்டு அதுவும் வந்து ஒரு ரெசிப்ரிகேஷன் பண்ணுது, அதோடைய உணர்வு அது வந்து வெளிப்படுத்துது. அதனால ஆன்மீக உலகில் எதுவுமே வந்து ஒரு பௌதிக வஸ்தே கிடையாது. ஓகே. பொருளுரை கடைசியில பாருங்க. மேலும் பரமஹம்சர்கள் அல்லது ஆன்ம ஞானம் பெற்றவர்கள் பகவானின் தாமரை போன்ற பாதங்களால் நிச்சயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள பரமானந்த நீரில் தலையை அமிழ்த்தி விளையாடும் அன்னப்பறவையை போன்றவர்கள் ஆவர். அதுதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். இது திருஷ்வலியில ஆவிர் ஆனந்த குண்டே.
அதுதான் இங்கேயும் வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. பரமானந்த நீரில் தலையை அமிழ்த்தி விளையாடும் அன்னப்பறவையை போன்றவர்கள் ஆகும். ஸோ பக்தர்கள் வந்து அந்த மாதிரி பகவானுடைய லீலைகளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க பகவானுடைய சேவையா இருக்கட்டும், அதுல ஆனந்தமா இருப்பாங்க. ஒரு முறை வந்து திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜர் வந்து அந்த ஆரம்ப காலத்துல அவங்க அங்க மான்ட்ரியல்னு நினைக்கிறேன், அந்த கோவில்ல வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் யாரையாவது பார்த்து இவங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கணுங்கிறதுக்காக அங்க போறாங்க. ஸோ அங்க போகும்போது அங்க கோவில்ல வந்து ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து ஜாடு கூட்டிகிட்டு இருக்கிறாரு. பெரிய ப்ரூம் ஸ்டிக் எடுத்துட்டு விளக்கமரம் எடுத்து என்ன பண்றாரு, அங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் பார்த்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ல வந்துட்டு அவர் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது பார்த்து என்ன இவர் ஏதோ வந்து கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரில வந்து சந்தோஷமா இருக்கிறாரு, குப்பை தானே அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு, இதுல என்ன இவருக்கு இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைச்சா. அப்புறமா அவரோட வந்து போய் பேசும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து ஜெயானந்த பிரபு தான் அந்த பக்தர். ஸோ அவங்க அந்த சேவையை எவ்வளவு தூரம் ஆனந்தமா வந்து செய்துட்டு இருக்கிறாருங்கிறத பார்த்து குருமஹாராஜ், அதாவது திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஸோ பக்தர்கள் இந்த மாதிரியான ஒரு எளிய சேவையை கூட எந்த அளவுக்கு ஆனந்தமா செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஸோ அதனால பக்தர்களுக்கு வந்துட்டு பகவானுடைய சேவையில எந்த சேவையா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா தான் இருக்கும். அப்படி ஆனந்தம் கிடைக்கலன்னா பிரச்சனை நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அந்த நம்மளுடைய ஈகோ அந்த அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் பிரபுபாதர் இங்க வந்து பரமஹம்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நமக்கு ஆனந்தம் வரலன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும் நம்ம பரமஹம்சர் இல்லைன்னு. பதம் 3. தம் உபஸ்ருத்ய நிதனம் ஜெகத் பயாவகம் பிரத்யுத்யயு பிரஜா சர்வ வர்த்ரு தர்ஷன லாலசா. சரிங்க பிரபு. சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் கி ஜெய். ஜட உலகில் பய புருஷனையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசையை கேட்ட துவாரகவாசிகள் எல்லா பக்தர்களையும் காப்பவரான பகவானின் தரிசனத்தை பெறும் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரை நோக்கி விரைந்தனர். தேங்க்யூ பிரபு. ஸோ அதுதான் நம்ம ஏன் அங்க வந்து அவரை சாகசக்காரர்னு சொன்னோம். அவருடைய சங்கநாதம் ஒரே நேரத்துல வந்து என்ன பண்ணுது, ஒருத்தருக்கு வந்து அச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது, அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு அது வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய அந்த சங்கநாதத்தை கேட்ட உடனே பக்தர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி பல வருடங்களா வந்துட்டு மழை பெய்யாம இருந்தா திடீர்னு அந்த பூமியில ஒரு நாள் மழை பெஞ்சா எல்லாருக்கும் எப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், அது அந்த மாதிரி வந்து பக்தர்கள் எல்லாம், எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு பறவை இருக்கு, அந்த பறவை பேரு வந்து பிரபு ஜாதக பறவை, சாதக பறவை, தமிழ்ல வந்து சக்கரவாகம்னு அந்த பறவைக்கு பேரு. ஸோ அந்த சக்கரவாக பறவை அப்படிங்கிறது வந்து என்னன்னா மழை நீரை மட்டுமே தான் அது வந்து அருந்தும். ஸோ அந்த மாதிரி அந்த பறவை, அது மாதிரி பக்தர்களுக்கு வந்து எது ஜீவன் அப்படின்னு சொன்னா பகவான் தான். பகவானை தவிர்த்து வேற எல்லாமே இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அதுல எந்த விதமான ஒரு ஆனந்தமும் வந்து இருக்க போறது கிடையாது. ஸோ நமக்கு வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருந்து அப்புறமா பகவான் வந்தா நமக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். ஆனா பக்தர்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாட்டினாலும் பகவான் கூட இருந்தா போதும், அவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். ஓகே. ஸோ அதனால பகவானை பார்க்கறதுக்கு அவங்க வந்து ரொம்ப வேகமா போறாங்க. பொருளுரை அதுக்கு வந்து பிரபுபாதர் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பிருந்தாவனத்து லீலையில இருந்து கிருஷ்ணர் மாடு மேய்ப்பதற்காக கிராமத்தை விட்டு வெளியேறி இருந்த சமயத்தில் பிருந்தாவனத்து கோபியர்கள் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது வழக்கம். அதே போலவே குருட்சேத்திர போரில் கலந்து கொள்வதற்காக துவாரகையை விட்டு வெளியேறி இருந்த பகவானை பற்றிய சிந்தனையில் துவாரகாவாசிகள் ஆழ்ந்திருந்தனர். ஸோ இங்க துவாரகாவாசிகள் எந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு உதாரணம் பிரஜவாசிகள் அந்த மாதிரி வந்து இருந்தாங்க, அதே மாதிரி இங்க இருக்கிறாங்கிறாங்க.
ஸோ கிருஷ்ணர் வந்து காலையில மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்புவார் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் முன்னாடி நடந்து போவார், மாடுகள் எல்லாம் பின்னாடி வரும். ஸோ அப்போ அவர் வந்து அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பார். கிருஷ்ணர் போகிறப்ப எல்லா கோபியர்களும் வந்து இருந்து பார்ப்பாங்க. கிருஷ்ணரை வந்து கண்ணெடுக்காம பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் போனால் திரும்ப சாயங்காலம் வருவார். சாயந்தரம் வந்தா அது வரைக்கும் எப்படி நாங்க பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா, அவர் போகும்போது வந்து அந்த மாதிரி ஒரு வருத்தமா இருப்பாங்க. கிருஷ்ணர் போறாரே, திரும்ப சாயந்தரம் தான் பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவர் வந்து மாடு மேய்ச்சிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வரும்போது ஃபர்ஸ்ட் மாடுங்கள்லாம் வரும், அவர் பின்னாடி வருவார். எதுக்குன்னா எல்லாரும் இங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க, எப்போ கிருஷ்ணர் வருவான், எப்போ கிருஷ்ணர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே மாடு என்ன 1-2 மாடா, அது 9 லட்சம் மாடு, அது எல்லாம் கிராஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ அந்த மாடுகள் எல்லாம் வந்து நடந்து வந்தா அது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்படியே வந்து பிருந்தாவனத்தினுடைய அந்த ஒரு பக்கத்துல இருந்து அவர் அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது முதல்ல மாடுகள் எல்லாம் வரும். அந்த நேரத்துல வந்து அந்தி சாயும், சூரியன் வந்து அஸ்தமிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்துல அவர் அப்படியே அந்த பசுமாடுகள் எல்லாம் உள்ள நடந்து வரும்போது அந்த பசுமாடுகளுடைய பாதம் பட்டு அந்த தூசி எல்லாம் அப்படியே மேல பறந்து அது அப்படியே பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு மிஸ்ட், ஒரு புகை மண்டலமா அது வந்து இருக்கும். அந்த புகை மண்டலத்துக்கு நடுவுல அப்படியே மைல்டா சடனா வந்துட்டு ஒரு ஃப்ளூட் சவுண்டு கேட்கும். அந்த ஃப்ளூட் சவுண்டு கேட்டோன்னே எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க, கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கான், கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படியே எல்லா ஜன்னலும் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஜன்னல் ஓப்பன் ஆகுனதுன்னா அங்க ஒரு கோபி இருக்கான்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து அலர்ட்டா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க வந்து அப்படியே அந்த பிருந்தாவனத்து தூளி அதெல்லாம் அப்படியே வந்து மேல பறந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுக்கு இடையில அப்படியே பின்னாடி வந்து ஸ்லோவா வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அப்படியே ஃப்ளூட் வாசிச்சுட்டு ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்து அவங்க வந்து இதே போதும் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுவாங்க, அப்படியே அவங்க வந்து ஸ்டன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து கிருஷ்ணருடைய தரிசனம் இருக்கும். அதே எக்ஸ்பீரியன்ஸு இவங்களுக்கும் இருக்கு. அதுதான் இப்போ அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து துவாரகைக்குள்ள ரதத்துல வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ யுதிஷ்டிரர் வந்து அவருடைய பாதுகாப்புக்கு படைகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படைகள் எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீரர்கள், குதிரை, யானை இது எல்லாம் நடந்து வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி அதனுடைய அந்த ஒரு கூட்டங்களுக்கு நடுவுல கிருஷ்ணர் இந்த சங்கநாதத்தை எழுப்பிட்டு அவர் அப்படியே அந்த துவாரகைக்குள்ள வந்து நுழைகிறாரு. அப்போ அவங்கெல்லாம் அந்த அழகை ரசிப்பதற்காக அங்க வந்து முன்னாடி வேகமா போறாங்க. ஓகே, அடுத்த பொருளுரையில அடுத்த பேரா. இரவில் சூரியன் இல்லாததால் நாம் வருத்தத்திற்கு உள்ளாவதைப் போலவே திவ்யமான நகரிலிருந்து வெளியே சென்றிருந்த பகவானின் பிரிவால் துவாரகாவாசிகள் வருத்தம் அடைந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சங்கநாதம் காலையில் சூரியன் உதிக்கப் போவதை அறிவிக்கும் அந்த ஒளியை போன்றதாகும். எனவே கிருஷ்ணர் எனும் சூரியோதயத்தால் துவாரகாவாசிகள் அனைவரும் ஒருவித உறக்க நிலையில் இருந்து விழித்தெழுந்தனர். மேலும் அவரது தரிசனத்தை பெறுவதற்காக அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி விரைந்தனர். பகவத் பக்தர்கள் அவரை தவிர வேறு யாரையும் இரட்சகராக அறியார்கள். ஸோ இது வந்து சரணாகதி தத்துவத்தினுடைய ஒரு அங்கம். ரட்சேஸ்யதி விஸ்வாசம், கிருஷ்ணர் தான் என்னுடைய ப்ரொடெக்டர் அப்படின்னு நினைக்கிறத வந்து சரணாகதியினுடைய ஒரு அங்கம். ஓகே, அது கடைசி வரி. ஸோ கிருஷ்ணர் வந்து வந்த உடனே அவங்க அது வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருமே வந்து பிரபுபாதர் இங்க வந்து ஒரு உறக்க நிலையில இருந்தாங்கன்னு சொல்றாங்க. உறக்க நிலை அப்படின்னு சொன்னா, இப்போ வீட்டுல நம்ம வந்து இருக்கிறோம், வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அவங்களுக்காக வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம வந்துட்டு சரி, குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும், கணவருக்கு இது பிடிக்கும், நம்ம இது சமைக்கலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி எல்லாம் வந்து சமைப்போம். வீட்டுல யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம ஸ்விக்கியோ சொமாட்டோலயோ ஒரு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பேசாம இருப்போம் அப்படின்னு தோணும். நமக்கு அழகா சமைக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லலாம். எனக்கு ரொம்ப வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு விஷயம் இது. என்னன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய அம்மாவோடைய சமையல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிற காலத்துல அந்த மாதிரி அவங்க அம்மா, நான் வந்து சாப்பாடு கொண்டு போவேன், நான் என்னுடைய சாப்பாடை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் சாப்பாடை நான் எடுத்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமா சமைப்பாங்க அவங்க. ஸோ ஆனா என்னாச்சு, அவங்களுடைய கணவர் வந்து கொஞ்ச நாள்ல தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா,
அந்த அம்மா கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப வந்து எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. என்னன்னா, சாப்பிட முடியலன்னு இல்லை, அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவர் இல்லைன்னா நான் இனிமே யாருக்காக நான் சமைக்கணும், எனக்காக கூட தேவையில்லை, ஏதோ நீங்க வந்து என்ன செஞ்சாலும் ஓகே, என்ன கொடுத்தாலும் ஓகே, எனக்கு இனிமே நான் கிச்சனுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு பௌதிக உறவுல கூட அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ பகவானே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க எல்லாம் யாருக்காக சமைச்சு என்னன்னு சாப்பிட போறாங்க? அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அவங்க வந்து அந்த உறக்க நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அவங்க பண்ணல. அவங்க குளிக்கல, சாப்பிடல, தங்களை அலங்கரிச்சுக்கல, ஒண்ணுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு ஒரு பிரமை பிடிச்ச ஒரு பித்து பிடித்த ஒரு நிலையில இருந்திருக்கிறாங்க. ஸோ எப்போ இவருடைய சங்கநாதம் கேட்டதோ அப்பதான் அவங்களுக்கு வந்து உயிர் வந்திருக்கு. ஆகா, அப்போ என்ன பண்றாங்க, இமிடியேட்டா எல்லாரும் வந்து மேக்கப் போட்டுக்கிறாங்க. மேகி மாதிரி 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் இப்போ பார்க்க போறோம். கிருஷ்ணரை பார்க்க போகும்போது நம்ம இந்த மாதிரி இருந்தா கிருஷ்ணர் வருத்தப்படுவார். நம்ம சோகமா இருக்கிறோம், நம்ம வந்து துக்கமா இருக்கிறோங்கிறத பார்த்தா கிருஷ்ணர் வருத்தப்படுவார்னு சொல்லி, அவரு வருத்தப்படக்கூடாது, அவருக்கு சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்றாங்க, இமிடியேட்டா வந்து தங்களை வந்து ரெடி பண்ணிட்டு இப்ப வந்து கிருஷ்ணரை பார்க்க போறாங்க. ஓகே, அடுத்து பகவானின் இரண்டற்ற நிலையை விளக்க நாம் முயன்றதை போலவே பகவான் எழுப்பிய இவ்வோசையும் பகவானும் எல்லா விதத்திலும் ஒத்தி இருக்கின்றனர். பகவான் எழுப்புன அந்த ஓசைக்கும் அவருக்குமே வந்து வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். தற்போதைய பௌதிக வாழ்வு பயம் நிறைந்ததாக உள்ளது. உணவு, வசிப்பிடம், பயம் மற்றும் உடலுறவு ஆகிய பௌதிக வாழ்வின் 4 பிரச்சனைகளில் பயம் மற்றவைகளை விட நமக்கு அதிக தொல்லைகளை விளைவிக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் அந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல என்ன, கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டின்னா என்ன? பிரபு யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்க பிரபு. கேட்டட் கம்யூனிட்டினா என்ன அர்த்தம்? உள்ளேயே ஸ்கூலு, காலேஜ், ஸ்விம்மிங் பூலு, ஷாப்பிங் மாலு எல்லாமே இருக்கும் பிரபு. அதை விட்டு வெளியில போக மாட்டாங்க, அதுவா பிரபு? கேட்டட் கம்யூனிட்டினா வந்துட்டு உள்ள வச்சு உங்களை லாக் பண்ணிடுவோம், யாரும் உள்ள வர முடியாதுன்னு அர்த்தம். யாரும் வந்து அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியா இருக்குன்றாங்க. அவங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டினா ஃபுல் கேட்டட் அப்படின்னு சொன்னா என்ன, பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால உள்ளுக்குள்ள யாரும் வந்து போயிட முடியாது. ஏன் அந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வேணும் அப்படின்னா பயம். அந்த அளவுக்கு பயம் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிகளை இருந்தா சேஃப்டின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, பயம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இயல்பாவே ஜாஸ்தியா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து பயமா இல்லை, நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம்னு. ஆனா உண்மை அது கிடையாது. நமக்கு பயம் இருக்கிறதுனாலதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுல எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சோ அது என்ன அதோட அர்த்தம்? போட்டுக்கிறோம், ரிட்டையர்மெண்ட் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரை பத்தின பயம் இல்லையா? எனியோ இதுக்குள்ள அதிகமா போக வேண்டாம், அப்புறமா நாளைக்கு பிரபு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, எங்க ஒண்ணு பாருங்க. எனவே நாம் எப்பொழுதும் உட்பட்டவர்களாகவே இருக்கிறோம். பௌதிக வாழ்வு முழுவதுமே பிரச்சனைகள் நிறைந்ததாகும். எனவே பயப்பிரச்சனை எப்பொழுதும் மேலோங்கியுள்ளது. மாயா சக்தியுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பே இதற்கு காரணம். இருப்பினும் பகவானை பிரதிநிதிக்கும் அவரது புனித நாமத்தின் ஓசை எழுந்த உடனேயே எல்லா பயமும் மறைந்து விடுகிறது. ஹரிபோல், ஹரிநாம் சங்கீர்த்தனுக்கு ஜாய். இந்த இசை பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் பின்வரும் 16 சொற்களில் ஒலிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவ்வோசைகளை நன்கு பயன்படுத்தி கொண்டு அச்சத்தை ஏற்படுத்தும் பௌதிக வாழ்வில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மால் விடுபட்டு இருக்க முடியும். ஸோ பிரபுபாத் வந்து எப்படி வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அந்த சங்கநாதத்தோட இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு பாருங்க. ஸோ அந்த சங்கநாதமும்
இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமும் ஒண்ணுதான். ஸோ அதனாலதான் பிரபுபாதர் சத்தத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த சத்தம்? இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சப்தம். இந்த சப்தத்துக்கும் பகவானுக்கும் எந்த விதமான ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஸோ எங்க இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து உச்சரிக்கப்படுதோ அங்க வந்து கண்டிப்பா பயம் இருக்காது. ஓகே, பதங்கள் 4, 5. தத்ரோபணித பலயோ பிரவேத் தீபம் ஜிவாத்ருதா ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா பிரதிபுத்ஃபுல்லமுகா புரோஷுர் ஹர்ஷ கத்கதயா கிரா பிதரம் சர்வசுக்ருதம் அவிதாரம் ஜிவார்பகா. மொழிபெயர் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தனது சுய சக்தியினால் மற்றவர்களுக்கு இடைவிடாமல் வழங்கி கொண்டிருப்பவரும் பூரண திருப்தியுடையவரும் சுய தேவை பூர்த்தி உடையவருமான பகவான் முன் வந்து சேர்ந்த பிரஜைகள் அவரவர் அன்பளிப்புகளை பகவானுக்கு அளித்தனர். இந்த அன்பளிப்புகள் சூரியனுக்கு தீபம் காட்டுவதை போன்றவை ஆகும். இருப்பினும் குழந்தைகள் தங்களது இரட்சகரை அல்லது தந்தையை வரவேற்பதைப் போலவே பிரஜைகள் பகவானை வரவேற்பதற்காக இன்பமான மொழியில் பேசத் துவங்கினர். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஓகே, ஸோ பிரஜைகள் எல்லாரும் வந்து பகவானுக்கு அவங்க எல்லாரும் வந்து ஒரு அர்ப்பணிப்பு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இங்க சூத்த கோஸ்வாமி வந்து அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அவங்க வந்து 2 உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வந்து சுய திருப்தி உடையவர், ஆத்மாராமா, பூர்ணகாமா, எல்லா தேவைகளையும் அவரே பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஆனாலும் அவங்க வந்து அர்ப்பணிச்சாங்க. அது வந்து எப்படி இருந்தது? சூரியனுக்கு தீபம் காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ பொதுவா பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து ஏன் இப்படி வந்து எல்லா பொருளையும் வந்துட்டு ஒரு சிலைக்கு போட்டு எல்லாம் வந்து வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா தப்பா? தவறுதான் பிரபு. தவறு. எப்படி? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈசாவாசி மிதம் சர்வம் அப்படின்ற அந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. இதுல எப்படி பொருந்தும் ஈசாவாசிய கொள்கை? பிரபு அவர்கிட்ட எல்லாமே இருக்கு பிரபு. இவங்களுக்கு போய் இவங்க பரிசு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதா தானே பிரபு இருக்கு. அவருக்கு அத ஒரு லட்சியமே கிடையாது. ஆனா கூட அவங்க திருப்தியா சந்தோஷமா அதை கொடுக்குறாங்க. சூரியனுக்கு தேவையில்லை. அவர்தான் ஆல்ரெடி பூர்ண திருப்தியா இருக்கிறாரு. அப்புறம் ஏன் திரும்ப அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்குறீங்க? யாரு திருப்தி இல்லையோ, யாரு பட்னியா இருக்கிறாங்களோ அவருக்கு கொடுக்க வேண்டியதானே? நாங்க ஹாப்பியா வரோம் பிரபு. நாங்க பூர்ணமா சந்தோஷமா வேணுமா? தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தன் பிரபு. அன்பை பாக்குறாரு. பிரபு. வேருக்கு தண்ணீர் ஊற்றுனாக்கா எல்லாமே சந்தோஷமான, எல்லாமே ஒரு செடி வந்து செழிப்பா வரல. அது மாதிரி பகவானை திருப்திப்படுத்தணும்னா நானும் சந்தோஷமா இருப்போம். நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு லட்சுமி கிடைக்குங்கிறீங்க. தேவர்கள் சந்தோஷம். ஓகே ஓகே பிரபு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அந்த ஸ்லோகலாவும் வந்து பார்த்தோம்னா பக்தியோட அன்போட கொடுக்கும் போது அவர் வந்து நம்மளோட அன்பு அதுல இருந்து எடுத்துக்கிறாரு. அவருக்கு வேண்டியது ஒண்ணும் இல்லைனாலும் நம்மளோட அன்புக்கு அவர் மரியாதை கொடுக்குறாரு பிரபு. ஓகே, அதாவது இப்போ ஒரு நல்ல வசதியான ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையே அவங்க வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து ஒன்று வேலைக்கு ஏதாவது வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஒன்று வேலை பண்ணலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதன் மூலமா வரக்கூடிய அந்த லாபத்தை முதல்ல என்ன பண்ணுவாங்க? அவங்க லாபத்தையோ இல்லை சம்பளத்தையோ என்ன பண்ணுவாங்க? முதல்ல பேரண்ட்ஸ்ல கொடுப்பாங்க. ஏன்? அவங்ககிட்ட தான் நிறைய இருக்கு ஆல்ரெடி. அவங்களுக்கு கொடுத்து வந்து என்ன ஆக போகுது? ஏன் அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும்? அதுக்கு வந்து அனாதைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமே, சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாமே. பிரபு, கங்கையில இருந்து தண்ணி எடுத்து கங்கைக்கே விடுறோம், அதுவும் கங்கை வழிபாடு அந்த மாதிரி இருக்குமா பிரபு? ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி கடனுக்கு நன்றி கடன்.
அன்பின் வெளிப்பாடு பிரபு. அன்பின் வெளிப்பாடு எப்படி? ஏன்னா அவங்க தானே பிரபு, பேரண்ட்ஸ் தானே பிரபு எல்லாம் அவங்களுக்கு பண்ணது, எல்லாம் செஞ்சது. அவங்க மூலியமா தானே அந்த பையன் ஆளாகிறான். சோ அப்படின்னும் போது திரும்ப அவங்களுக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடா. எஸ், வெரி குட், தேங்க்யூ. அதாவது இங்க யாருமே வந்து ஏழைகளுக்கு நீங்க உதவி பண்ணக்கூடாது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது சாஸ்திரமே சொல்லலை. ஏன்னா அதனாலதான் சாஸ்திரத்திலேயே வந்துட்டு தானம் அப்படின்ற ஒண்ணு வந்து சொல்லப்பட்டிருக்கு. தானம் ரொம்ப உயர்வா பேசப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அது பண்ண வேண்டாம்னு யார் சொல்லுவா? அப்படி அர்த்தம் இல்லை. ஆனாலும் ஏன் வந்து நம்ம அதை பகவானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அன்பு. ஏன்னா எல்லாமே எனக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்ப எல்லாமே கொடுத்த அவருக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய முயற்சியினால கிடைச்சதுல ஒரு சிறு பகுதியை அவருக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? பதிலுக்கு நான் அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுவாரு? பகவான் வந்து சந்தோஷப்படுவார். அதுதான் வந்து ஒரு உதாரணம் பிரபுபாதர் வந்து கொடுப்பாங்க. என்னன்னா அப்பா கிட்ட வந்து குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்க? காசு வாங்குவாங்க. காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? கடையில போயிட்டு ஏதோ சாக்லேட்டோ ஸ்வீட்டோ ஏதோ வாங்குவாங்க. வாங்கிட்டு அதுல வந்து ஒரு ஸ்வீட்டை அப்பாக்காக கொண்டாந்து கொடுத்தா அந்த அப்பா வந்து, ஓ அப்பாக்காக வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படின்னு சொல்லி அப்பா என்ன பண்றாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறார். அப்படின்னா காசு அவர் தான் கொடுத்தாருங்கிறது அவருக்கே தெரியும். ஆனா நான் கொடுத்த காசை நான் தான் எல்லாமே அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம அதுல அப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்தது இல்லையா? அதுதான் வந்து அந்த அப்பாவுக்கு சந்தோஷம். சோ அதே மாதிரிதான் இங்க எல்லாமே பகவான் தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்க சூரியனோ சந்திரனோ நிலமோ நீரோ காற்றோ எதுவுமே நம்ம படைச்சது இல்லை. ஏன் இத்தனை வகையான செடிகள் கொடிகள் மரங்கள் பழங்கள் பூக்கள் எல்லாமே எதுவுமே நம்ம படைச்சது கிடையாது. அது எல்லாமே பகவான் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பாக்குறோம், யாரு இருக்காங்களா பாக்குறாங்களான்னு. இல்ல அப்ப நான் தான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்? அதை எடுத்துட்டு நம்மளே வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா பகவான் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. சோ அதனால துவாரகாவாசிகள் அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சது. ஏன்னா அவர் தான் வந்து புதுசா வந்து அந்த சிட்டியவே கிரியேட் பண்ணி அந்த ஊர்ல எல்லாம் அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி அவங்களெல்லாம் அங்க வந்து அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா பிளாட் கொடுத்ததே அவர் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ வீடு கொடுத்தது யாரு? துவாரகா கவர்மெண்ட்ல தான். சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயா வந்து வீடு கொடுத்தது யாரு? கிருஷ்ணருடைய கவர்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் வந்து எல்லாம் அங்க ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஏற்படுத்தி வந்து என்ன பண்ணாரு? பிரஜைகளுக்கு எல்லாம் வந்து கொடுத்தாரு. அதனால அவங்களாம் ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து பகவானை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரிசீவ் பண்ணணும், அந்த அன்பு அவங்க அப்படி வந்து வெளிப்படுத்துறாங்க. ஓகே, ஸோ பகவானும் அவர் வந்து ஏற்கனவே ஆத்மாராமாவா இருந்தா கூட அவர் வந்து அவங்க மேல, அதாவது பிரஜைகள் தன் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புக்காக அதை ஏத்துக்கிறாரு. அது அவருக்கும் வந்து என் மேல இவ்வளவு தூரம் அன்பா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவருக்கும் அது ஆனந்தமா இருக்கு. ஓகே, பொருளுரையில பாருங்க. அவர் அனைத்தையும் அறிந்தவரும் பூரண ஆனந்தத்தை கொண்டவரும் ஆவார். எனவே எந்த அன்பளிப்பும் அது எவ்வளவு மதிப்புயர்ந்தது என்றாலும் அது அவருக்கு தேவையில்லை. அதனாலதான் வந்து கிருஷ்ணர் வந்து சமாதானத்துக்காக வந்து பேச போயிருந்த போது துரியோதனன் வந்து சொன்னான், நம்ம வீட்டுல வந்து சப்பன் போக்கு இருக்கு, அதனால உனக்குதான் சப்பன் போக்குனாலே ரொம்ப பிடிக்குமே, வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து கூப்பிட்டான். அவர் வந்து இல்ல இன்னைக்கு நான் வந்து சப்பன் போக் சாப்பிடுற பிளான்ல இல்ல, நான் இன்னைக்கு வந்து வேற ஸ்பெஷல் டிஷ் சாப்பிடுற ஒரு பிளான்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? விதுரர் வீட்டுக்கு போய் அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் சாப்பிட்டாரு. என்ன சாப்பிட்டாரு? வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தோல். நீங்க யாரு வந்து என்னங்க கிருஷ்ணரே அப்படித்தான் சாப்பிட்டாரு, கிருஷ்ணருடைய பக்தர்கள் நீங்க அப்படி சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. அவர் வந்து அதை சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் நாங்க வந்தா கொஞ்சம் நல்ல பிரசாதம் போடுங்க. ஓகே, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவானே பரமபிதாவாக இருக்கிறார். எனவே பகவானுடன் நமக்கு உள்ள இந்த முக்கியமான உறவை அறிந்திருப்பவர்கள் அவரிடமிருந்து கேட்டு பெறும் உரிமையை பெற்றுள்ளனர். ஸோ பகவான் கிட்ட இருந்து நம்ம எது வேணாலும் கேட்கலாம்.
இங்க பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, பகவான் கற்பக மரத்தை போன்றவருங்கிறார். கேட்டதெல்லாம் கொடுப்பார், என்ன வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் தான் நம்மளுடைய அப்பாங்கிறப்போ நம்ம அப்பா கிட்ட கேட்காம நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதை விட அப்பா கிட்ட வந்து கேட்கறத விட அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யும் போது அப்போ அப்பாவுக்கு அது இன்னும் ஆனந்தம். அது வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு குழந்தை. அப்பா கிட்ட கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுற குழந்தை, அதுவும் தப்பு இல்லை, அப்பா கிட்ட கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அது வந்து இன்னும் டிபெண்டன்சில இருக்கு. ஆனா அப்பாவுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற குழந்தை இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு குழந்தை. ஓகே. ஆயினும் பரமபிதாவான பகவான் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் தடங்களாக கருதப்படுவதை தூய பக்தர்களுக்கு அளிப்பதில்லை. என்ன வேணாலும் கேட்டாருன்னு வந்து சொன்னோம் இல்லையா, கேட்டா கொடுப்பாருன்னு சொன்னோம். உடனே பிரபுபாதர் வந்து சொல்றாரு, என்ன வேணாலும் கொடுப்பாருன்றதுக்காக எதுனாலும் கேட்டா கொடுப்பாருன்னு நினைச்சுக்காதீங்க. பக்திக்கு தடங்களா இருந்தா அது கொடுக்க மாட்டார். இது கொடுத்தா இவங்க வந்து பக்தி விட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு அதை வந்து கொடுக்க மாட்டார். இதை எடுத்தா இவங்க பக்தியில இன்னும் சீரியஸ் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அதை எடுத்துருவார். அதனால வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சீரியஸா வந்து பக்தி பண்ணோம்னா எடுக்க மாட்டாரு. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவரது தெய்வீக கவர்ச்சியால் ஈர்க்கப்படுவதால் அவர்கள் கலப்படமற்ற பக்தி தொண்டின் நிலைக்கு உயர முடிகிறது. ஸோ கலப்படமற்ற பக்தி தொண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. கலப்படமற்ற பக்தி தொண்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன சொல்லலாம், அதாவது கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக மட்டுமேனு செயல்படக்கூடியது கலப்படமற்ற பக்தி தொண்டு. அதுல எங்கேயாவது வந்துட்டு நம்மளுடைய ஒரு செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் ஒரு டிஞ்ச் அது இருந்தா கூட அது வந்து என்ன ஆயிருது, அது வந்து கலப்பட பக்தியா மாறிடுது. ஸோ அதனால கிருஷ்ணருடைய இன்பத்திற்காக மட்டுமேனு, அதாவது தத் விஞ்ஞானார்த்தம் ச குரும் ஏவாபி கச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸோ ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னா இந்த ரெண்டு குவாலிட்டி தான் வந்து ஒரு பியூர் டிவோட்டியை வந்து டிஃபைன் பண்ணக்கூடியது. ஒரு பியூர் டிவோட்டினா வந்து இந்த ரெண்டு குவாலிட்டி வந்து இருக்கணும். என்ன இருக்கணும், ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொன்னா கேட்கறது. என்ன கேட்கறது, ஃப்ரீ டைம்லலாம் வந்து நல்லா வந்து ஒரு சினிமா பாட்டு போட்டு கேட்கறதா இல்ல. கேட்கறது அப்படின்னு சொன்னா பகவானுடைய புகழை பற்றி சாஸ்திரங்களை வந்து கேட்கறது ஸ்ரோத்ரியம். நல்லா, அதுவும் எப்படி, உயர்ந்த பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கறது, அந்த மாதிரி கேட்கறது ஸ்ரோத்ரியம். அப்படி கேட்டுட்டு பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்னா பிரம்மம்னு கிடையாது. பிரம்மம்னா என்ன அர்த்தம், பிரம்மம்னு சொன்னா பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் எதி சத்தியதே. ஸோ பிரம்மம் அப்படின்னு சொன்னா பிரம்மத்துடைய பூர்ண நிலையை நம்ம நினைச்சுக்கணும். பிரம்மம்ன்ற அந்த ஒரு நிலையை நினைச்சுக்க கூடாது. பிரம்மம்ன்ற அந்த ஒரு பூர்ண நிலை என்ன, பகவான். பகவான் எதி சத்தியதே. அப்போ பகவான் அப்படிங்கிறது தான் பிரம்மத்துடைய பூர்ண நிலை. அந்த பகவான்ற அந்த நிலையில எப்போதுமே நிலைச்சிருக்கணும். அந்த பகவான்ற நிலைமையில நினைச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டா, பகவானுக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேங்கிறதுல உறுதியா நிலைச்சிருக்கிறது. அதுதான் ரியலா பிரம்மனிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம். ஏன்னா பகவான்னு சொன்னா அவர் ஒரு நபர், அவருக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கு இல்லையா. பிரம்மம்னு நீங்க சிம்பிளா சொன்னீங்க. திருப்பி சொல்லுங்க பிரபு, இதை திருப்பி சொல்லுங்க இந்த விஷயத்த. சொல்லிட்டு இருக்கேன் நான். பிரம்மம்னு சொன்னா அது வந்து ஜஸ்ட் அருவ பிரம்மம்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ அந்த இடத்துல என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறதுக்கு வந்து ஒரு வேலையே இல்லை. ஏன்னா அந்த அருவமான ஒரு ஜோதிக்கு வந்துட்டு என்ன ஒரு டிசைர் இருக்கு, ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு நபர்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ அவருக்கு வந்துட்டு பிடிக்கிறது பிடிக்காததுன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ பிரம்மம்னு சொல்லும் போது அதை வந்து பகவான்னு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பாகவதத்துல வந்து சொல்லியிருக்கு இல்லையா, பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் எதி சத்தியது இல்லையா. அப்போ அந்த பகவான்றது ஒரு நபர், அந்த நபருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது இருக்கு. அப்போ அவருக்கு பிடிக்கிறத மட்டுமே செய்யணும்ன்றதுல உறுதியா இருக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மனிஷ்டம்னு பேர். சோ அந்த பிரம்ம நிஷ்டத்துல இருந்தாதான் அதுக்கு பேரு தூய பக்தின்னு பேர். அவருடைய இன்பத்திற்கானது மட்டுமே செய்வேன்றதுல உறுதியா இருக்கிறது, அதுதான் தூய பக்தி. தூய பக்தர்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. அதுக்கு நீங்க கோஸ்வாமிகளுடைய உதாரணங்கள்லாம் பார்க்கலாம். அவங்க அதை தவிர்த்து வேற காரியத்துல எதையும் ஈடுபடல. ஓகே. பதம் 6. நாதாஸ்மதே நாத சதாங்கிரி பங்கஜம் விரிஞ்ச வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம்
பராயணம் சேமம் யோச்சதாம் பரம் நாயத்ர கால பிரபவேத் பர பிரபு. மொழிபெயர்ப்பு ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரஜைகள் கூறினர், பகவானே, தாங்கள் பிரம்மா, 4 சனத்குமாரர்கள் மற்றும் ஸ்வர்கராஜனை போன்ற எல்லா தேவர்களாலும் வழிபடப்படுகிறீர்கள். வாழ்வின் மிக உயர்ந்த நன்மையை அடைய உண்மையாக ஆசைப்படுபவர்களின் இறுதியான புகலிடம் தாங்களே. உன்னதமான பரமபுருஷரும் தாங்களே. மேலும் தவிர்க்க முடியாத காலத்தால் உங்களிடம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ இங்க பிரஜைகள் வந்து கிருஷ்ணரை வந்து இப்போ புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுல வந்து முக்கியமா வந்து அவங்க இங்க சொல்றது என்னன்னா, நான் எத்திர கால பிரபவே பரபிரபு. இந்த காலம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண முடியாது, அது உங்ககிட்ட வேலை காட்ட முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. எதை வச்சு அதை சொல்றாங்க? எதன் அடிப்படையில சொல்றாங்க? பிரபு காலம் வந்து பகவானோட கட்டுப்பாட்டுல இருக்கு பிரபு. அதான் காலமே அவர்தான் பிரபு. காலமே அவர்தான். ஓகே. ஓகே. காலமா அவர்கிட்ட வந்து வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு? என்ன காரணங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா, அதாவது நான் பேசுறது கேக்குதா? எஸ் பிரபு. பிரபு அவருக்கு வந்து அந்த 125 வயசுல கூட அவர் யங்ஸ்டராவே இருப்பாரு. அவரு வயசே ஆகாது. அது பிரபு. வெரி குட். அதான் இப்போ கிருஷ்ணர் வந்து யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? யுத்தத்தை முடிச்சுட்டு இப்ப துவாரகைக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அதனால வந்து காலமா வந்து உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, இவ்வளவு பெரிய கோரமான யுத்தம் நடந்திருக்கு. இந்த கோரமான யுத்தத்துல வந்து காலம் வந்து என்ன பண்ண முடியல, உங்ககிட்ட வேலை பண்ண முடியல. இல்ல அப்படின்னு சொன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்ககிட்ட கூட வந்து அந்த காலம் வேலை செய்ய முடியல. ஏன்னா காலம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ண முடியல, உங்களை நம்பி இருக்கிறவங்கள்ட்ட கூட அது வந்து வேலை செய்ய முடியல. ஸோ அதனால காலத்துக்கு அவர் பிரபு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ மாதாஜி சொன்ன மாதிரி இந்த யுத்தம் நடந்தப்போ அவருக்கு வயசு என்ன? ஆல்மோஸ்ட் பிரபுபாதர் சொல்றாரு ஒரு 110 வயசு இருக்கும் இல்லையா? 110 வயசுக்கு மேலேயே தான் இருக்கும். அப்போ அவ்வளவு வயசுலயும் அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு யங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு. அதை பார்த்து அவங்க சொல்றாங்க, 125 வயசு மாதிரியா இருக்கிறீங்க நீங்க. அதனால காலம் வந்து உங்ககிட்ட வேலை செய்ய முடியல. ஏன்னா அந்த வயசுக்குரிய ஒரு தேகம் உங்ககிட்ட அந்த மாற்றம் இல்லை. அப்படின்னா என்ன, காலம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். இதுல இன்னொரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டாலும் அந்த வஸ்துல காலம்ங்கிற ஒரு வஸ்துவும் உண்டு. காலம் இல்லாம எந்த ஒரு வஸ்துவுமே கிடையாது இந்த பௌதிக உலகத்துல. ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டா, இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வஸ்து அந்த மொத்த ஜடசக்தியில வந்து கலந்ததுக்கு அப்புறமா சிருஷ்டி தொடங்குச்சு அப்படின்னா காலம். காலம்ங்கிற வஸ்து வந்து அந்த மொத்த ஜடசக்திக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறமா தான் சிருஷ்டியே தொடங்குது. அப்போ அந்த காலம்ங்கிற வஸ்து வந்து அந்த மொத்த ஜட வஸ்துக்கள் எல்லாத்துலயுமே அதோடைய ஒரு அம்சம் இருக்கு. அதனாலதான் இந்த ஜட உலகத்துல எல்லா வஸ்துக்களுமே நீங்க எதை தொட்டாலும் அதுல வந்து காலம்ங்கிற ஒரு வஸ்து உண்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு உண்டு. அதுதான் இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜட உலகத்துல காலத்தோடைய ஒரு அம்சம் இல்லாத வஸ்துவே கிடையாது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகத்துக்குள்ள உங்ககிட்ட அந்த காலம்ங்கிற ஒரு வஸ்து அங்க அது இல்லவே இல்லை, அது செயல்படவே இல்லை. அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியம். சோ அதனாலதான் வந்து நான் எத்திர கால பிரபவே பரப்பிரபு, அந்த காலத்துக்கே அதனாலதான் நீங்க வந்து பிரபுவா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இன்னொன்னு வந்து எல்லா தேவர்களையுமே காலத்தையும் படைத்தது அவர் தான். ஸோ தேவர்கள்னு சொன்னா எஸ்பெஷலி வந்துட்டு காலதேவனையும் சொல்லலாம், அதாவது யம தர்மரையும் சொல்லலாம். அந்த யம தர்மர் தான் எல்லாரையும் வந்து என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும்.
அப்படிப்பட்ட அந்த யமதேவரையுமே படைச்சது அவர் தான் அப்படிங்கும் போது அப்போ அவர்கிட்ட எப்படி வந்து காலம் வேலை செய்ய முடியும்? வேலை செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதனாலதான் அவர் அதுக்கு வந்து பிரபுவா இருக்கிறாரு அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இவங்க வந்து கிருஷ்ணரை வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து ஆஹ் ஆர்வமா, உற்சாகமா, விருப்பமா வந்து வழிபாடு பண்றாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அவர் வந்து உங்க நாட்டோட ராஜா, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு ரொம்ப ஆஹ் உணர்ச்சிசப்படுறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப கூட நார்த் கொரியான்னு நினைக்கிறேன். நார்த் கொரியாவா சவுத் கொரியாவா அந்த ஆள் யாரு? கிம் ஜாங் உன். பேர வாயில வர மாட்டேங்குது. அவர் ஒரு சர்வாதிகாரியா இருக்கிறாரு. அது என்ன சவுத் கொரியாவா? யாரு தெரியும்? நார்த் கொரியான்னு நினைக்கிறேன் பிரபு. பிரபு நார்த் கொரியாவா? எஸ் பிரபு. ஓகே. நீங்க அந்த இப்ப இருக்கிற அதிபருடைய அப்பாவுடைய அந்த மரண அந்த என்னது அவர் இறந்த நாள் இருக்கும் இல்லையா, அதுக்கு நாடே வந்து ஒரு கூடி இரங்கல் செலுத்துவாங்க. ஒரு இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து எல்லாரும் அழுதே ஆகணும். அப்படி வந்து அவங்க அழுகலன்னு சொன்னா அந்த சிட்டிசனை வந்து போலீஸ் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டுல வந்து ரூல் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு பக்கம் வந்து சென்டிமெண்டா அவங்க அந்த அந்த பரம்பரை மேல வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. பார்த்தாலே வந்து அழுவாங்க. அவங்க வந்து போய்கிட்ட நின்று பேசுனாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ கடவுளே நேர்ல வந்து பேசுற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அழுவாங்க. ஓகே. ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டா, இங்க இந்த துவாரகாவாசிகள் வந்து இந்த அளவுக்கு உணர்ச்சிசப்படுறதுக்கு என்ன அவர் என்ன கடவுளா அப்படின்னு வந்துட்டு சிலர் நினைக்கலாம். அதுக்கு தான் வந்து இங்க என்ன சொல்றாங்க, ஏன்பா இது நாங்க இல்ல, பிரம்மா, சனத்குமாரர்கள், சொர்க்கராஜன் இவங்க எல்லாருமே வந்து அவரை வந்து இந்த மாதிரி வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க சாதாரண பிரஜைகள், அப்ப நாங்க வழிபடுறதுல என்ன தப்பு? நாங்க வழிபடக்கூடாதா அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதனாலதான் அவங்க வழிபடுறத வந்து நியாயப்படுத்துறாங்க. நாங்க பண்றது வந்து ஏதோ அவருக்கு மேல உணர்ச்சிசப்பட்டு பண்றோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சென்டிமெண்ட்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பிரம்மா தேவர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க, அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அப்படின்னா என்ன? அவங்களுக்குமே இவர் தலைவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் எங்களுக்கு தலைவனா இருக்கும் போது நாங்க அதை சந்தோஷமா கொண்டாட மாட்டோமா? வழிபாடு பண்ண மாட்டோமா? அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஓகே. பொருளுரை. பகவத்கீதையிலும் பிரம்ம சங்கீதையிலும் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல்களிலும் இது உறுதி செய்யப்பட்டு உள்ளதை போல் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் ஆவார். ரிக்வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பிரபுபாதர் வந்து பகவத்கீதையோட கூட ஒரு பர்போட்ல வந்து மேற்கோள் காட்டுவாங்க. நாராயணாத் ஏகாதச ருத்ரா ஜாயந்தே, நாராயணாத் இந்திரா ஜாயந்தே, நாராயணாத் பிரம்ம ஜாயந்தே, நாராயணாத் அஷ்டவசு ஜாயந்தே. அப்படின்னா நாராயணர் அவர்கிட்ட இருந்துதான் வந்து இந்த எல்லா தேவர்களும் வர்றாங்க அப்படிங்கிறத ரிக்வேதத்துல வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. இதுவே அனைத்து சாஸ்திர தீர்ப்பாகும். பரமபுருஷரின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளின் மீது காலமும் வெளியும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஜீவராசிகள் அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரம்மனாக உள்ளனர். ஆனால் பரமபுருஷரோ அதிகாரம் செலுத்தும் பரம்பொருள் ஆவார். தெளிவான இவ்வுண்மையை நாம் மறந்த உடனேயே மாயையில் சிக்கிக்கொள்கிறோம். இதுதான் நம்ம மாயையில் சிக்கிக்கொள்வதற்கான ஒரு காரணம். ஏன்னா அவரை பகவானா பார்க்காம அவரை ஒரு மனிதரா பார்த்தோம்னா அதுதான் மாய. இதன் விளைவாக கார் இருளில் ஒருவன் புகுத்தப்படுவதை போல் மூவகை துன்பங்களுக்கு ஒருவன் இலக்காகிறான். அறிவுள்ள ஜீவராசி கிருஷ்ண உணர்வில் இருக்கிறான். இத்தகைய தெளிவான உணர்வில் இருப்பவன் எல்லா சூழ்நிலைகளும் பகவானுக்கு தலை வணங்குகிறான். அப்படின்னா சிலர் வந்து பகவானுடைய அந்த மேன்மையை புரிஞ்சுக்காம பகவானுக்கு தலை வணங்குவது இல்லை அப்படின்னு இங்க சொல்றாரு. ஸோ இங்க நம்ம கிருஷ்ணரை வந்து ஏத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இல்லை. அது வந்து வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க கருத்தை தான் நம்ம வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. ஓகே. பதம் 7. பவாயனஸ்துவம் பவ விஸ்வபாவன त्वं एव माता सुकृत्पति पिता
தொம் சத்குருர்ன பரமம் ச தைவதம் யஸ்யானுவிருத்யா கிருதினோ பபூவிம. மொழிபெயர்ப்பு வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரபஞ்சத்தை படைத்தவரே, தாங்கள் எங்களுக்கு தாய், நண்பர், பகவான், தந்தை, ஆன்மீக குரு மற்றும் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி ஆகியவையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அடிச்சூடுகளை பின்பற்றியதால் நாங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி அடைந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய கருணையை பொழியும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இப்போ வந்து கிருஷ்ணர் துவாரகாக்குள்ள வந்திருக்கிறாரு. அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து இப்போ பொதுவா ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம், எப்படி இருக்கீங்க, உங்க பிரயாணம்லாம் எப்படி இருந்தது, நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து கேட்போம். ஸோ அது மாதிரி இப்போ துவாரகாவாசிகள் அதெல்லாம் கேட்டாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் வந்து. ஸோ அது கேட்டா அப்ப திரும்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு? கிருஷ்ணர் பதிலுக்கு என்ன கேட்பாரு? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ கிருஷ்ணர் வந்து போனாரு, போன காரியம் வந்து வெற்றி. அவர் வந்து யுத்தத்துல கலந்துக்கிட்டாரு, அவருக்கு எல்லாமே வந்து வெற்றி. அவர் வந்து சந்தோஷமா திரும்ப வந்திருக்கிறாரு. இப்போ அதே மாதிரியே தன்னுடைய பிரஜைகள் வந்து நல்லா இருக்கிறாங்களா, நீங்க எல்லாம் வந்து பயமில்லாம இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு வந்து பிரஜைகள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு என்ன கவலை, எங்களுக்கும் எப்போதுமே வெற்றி. ஏன்னா எப்படி வந்து மாணவர்கள் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி வந்து வெற்றி அடைந்தார்களோ அதே மாதிரியே நாங்களும் வந்து என்ன பண்றோம், எப்போதுமே உங்களுடைய அடிச்சுவடையே வந்து பின்பற்றோம். அதனால வந்து எங்களுக்கும் வந்து எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, எங்களுக்கும் எப்போதுமே வந்து வெற்றி தான் அப்படின்னு வந்து இங்க துவாரகாவாசிகள் வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம எத்தனாவது அத்தியாயத்துல இருக்கிறோம்? 11 தானே. 11வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல நீங்க வந்து பாப்பீங்க, அங்க வந்து பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் என்னவாலாம் செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி வந்து சௌனக ரிஷிகளுக்கு வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரத்ய பாசத சேவன சத்ய தௌத்ய வீராசன அனுகமன ஸ்தவன பிரணாமன் ஸ்னிக்தேசு பாண்டுசு ஜெகத் பிரணிதம் ச விஷ்ணுர் பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. அதாவது பகவான் விஷ்ணுவுக்கு வந்துட்டு அவருக்கு மேல பக்தி அதிகமாகுதான். எதனால அதிகமாகுது அப்படின்னு கேட்டா, அதாவது பாண்டவர்களுக்கு அவர் வந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறாருன்னு இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாரத்தியனா என்ன, டிரைவரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, பார்ஷத அப்படின்னா என்னது, அவர் வந்து ஒரு தூதரா போறதுக்கு வந்து பார்ஷத அப்படின்னு சொன்னா அந்த ராஜசூய யஜ்ஞத்துல வந்து அவர் தான் வந்து முக்கியமான ஒரு நபரா இருந்து அந்த யஜ்ஞத்தை ஏத்துக்கிறாரு. சேவன அப்படின்னு சொன்னா பாண்டவர்களுக்கு சேவை பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா சக்கிய அவங்களோட ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாரு. தௌத்திய ஒரு மெசஞ்சரா இருந்திருக்கிறாரு. வீராசன அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ச்மேனா இருந்திருக்கிறாரு. யுத்த காலத்துல பாண்டவர்கள்லாம் வந்து தூங்குனதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுவாராம், இவர் வந்து கையில வந்து ஒரு வாள் எடுத்துட்டு அந்த பாண்டவருடைய அந்த டென்ட் எல்லாம் சுத்தி சுத்தி வருவாராம். கூர்க்கா வேலை பார்த்திருக்கிறாரு பாண்டவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லல, இங்க வந்து டிரான்ஸ்லேஷன்ல அப்படித்தான் இருக்கு, வாட்ச்மேன் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பிரணாமன் நமஸ்காரம் பண்றார். நம்ம பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல யுதிஷ்டிரருக்கு நமஸ்காரம் பண்றார். ஸோ அந்த மாதிரி பாண்டவர்களுக்கு எப்படி கிருஷ்ணர் எல்லாமா இருந்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் நீங்க எல்லாமே தான். எங்களுக்கு அப்பா அம்மா குரு எல்லாமாவும் நீங்க இருக்கும்போது அப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி வந்து தோல்வி கிடைக்கும்? எங்களுக்கும் வெற்றி தான். பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி எங்களுக்கும் எப்போதுமே வெற்றி தான். இந்த துவாரகையை வந்து யாரு வந்து டச் பண்ண முடியும்? இந்த துவாரகையை யாராவது டச் பண்ண முடியுமா? டச் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பராக்கிரமம் இருக்கிறதுனால, உங்களுடைய அடைக்கலம் இருக்கிறதுனால யாரும் வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க ரொம்ப சேஃபா பாதுகாப்பா சந்தோஷமா தான் இருந்தோம் அப்படின்னு பிரஜைகள் வந்து சொல்றாங்க. ஓகே,
பொருளுரை. மிக நல்லவரான பரமபுருஷர் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் மிக நல்ல ஜீவராசிகளின் நன்மைக்குரிய ஏற்பாடுகளையும் செய்கிறார். நல்ல ஜீவராசிகள் பகவானின் நல்ல அறிவுரைகளை பின்பற்றும்படி பகவானால் அறிவுறுத்தப்படுகின்றனர். அப்படி செய்வதால் வாழ்வில் எல்லா கஷ்டங்களிலும் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். சிம்பிளான ஒரு மெசேஜ் பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே வெற்றி தான், எதுலையுமே நமக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? எல்லா விதமான மதங்களையும் தொடர்ந்து என்னிடம் சரணடைவாயாக. யா, வெரி குட். சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு பகவான் கிட்ட சரணடைஞ்சா அது போதும். அப்புறமா எல்லாத்தையும் வந்து அவர் பார்த்துப்பார். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் 3 விதமான நமஸ்காரம் உண்டு. ஒன்று நம்ம கையெடுத்து வணங்கக்கூடியது, இன்னொன்று சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கக்கூடியது, இன்னொன்று கைகளை உயர்த்தி நம்ம செய்யக்கூடிய இந்த சரணாகதி நமஸ்காரம்ங்கிறது இது. அப்ப யார் ஒருத்தவங்க பகவானுக்கு முன்னாடி வந்து நின்று இந்த சரணாகதி நமஸ்காரம் செய்து பகவானே நான் உங்களுடைய சொத்து அப்படின்னு யார் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்களோ உடனே பகவான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையெழுத்து போட்டு போன்னு சொல்லிடுவாரு. இனிமே நீ என் சொத்து அப்படின்னு சொல்லி. இனிமே இந்த ப்ராப்பர்ட்டி மேல வேற யாரும் வந்து கேஸ் போட்டக்கூடாதுன்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, உடனே ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி அப்பயே வந்து தன்னோட சொத்தை மாத்திப்பாரு. அதுக்கப்புறம் யாராவது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இது என்னோடதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு மேல கேஸ் போட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இம்மீடியட்டா வந்து நம்ம வந்து பகவானுடைய ப்ராப்பர்ட்டின்னு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ இதை யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பகவான் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து டேக் கேர் பண்ணிப்பாரு. ஓகே. பகவான் சர்வசக்தி படைத்தவர். அவர் நம் சரணாகதியில் அவர் திருப்தியை அடைவாரானால், அதான் பிரபுபாதர் வந்து சொல்றாரு, நம் சரணாகதியில் பகவான் திருப்தி அடையணும். நம் சரணாகதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த சரணாகதிக்கு 6 அங்கம் இருக்கு. அந்த 6 அங்கத்தையும் நம்ம வந்துட்டு கரெக்டா கடைபிடிக்கிறோமான்னு பார்க்கணும். அப்பதான் பகவான் அதுல திருப்தி அடைவார். சரணாகதியோடைய 6 அங்கம் என்ன யாருக்கு தெரியும்? பகவானே என்னை காப்பாருங்கிறத நம்பிக்கையா இருக்கணும். யார் அப்புறம் சொல்றீங்க? பகவான் அவரோட கிருஷ்ண பிரேமி. சத்தமா பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஸ்லோகம் வந்து அனுகூலி சே சங்கல்ப பிரதிகூலி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது வந்து பக்தி தொண்டுக்கு சாதகமானவைகளை ஏற்றுக்கொள்ளணும், பாதகமானவைகளை தவிர்க்க வேண்டும். பகவானே வந்து நமக்கு பாதுகாப்பு அளிப்பார் என்று முழு நம்பிக்கை வேண்டும். அதுக்கப்புறம் அவரே நம்மை பராமரிப்பவர் அப்படின்றதுல நம்பிக்கை வேணும் பிரபு. அதுக்கப்புறம் பகவான் கிட்ட நம்ம எளிமையாக நம்மை வந்து சமர்ப்பிக்கணும் பிரபு. பண்ணி அதுக்கப்புறம் முழு சரணாகதி கடைசியா ஆத்ம சமர்ப்பணம். ஸோ இதுதான் இந்த 6 அங்கமும் நம்ம வந்துட்டு கரெக்டா பண்றோமான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய பக்தி வாழ்க்கையில இந்த 6 அங்கங்கள் நம்ம சரியா கடைபிடிக்கிறோமான்னு பார்த்தாலே போதும். அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் பியூர் டிவோஷன், அதுதான் வந்து சரணாகதி. அந்த சரணாகதியை சரியா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பகவான் திருப்தி ஆயிடுவார். அப்போ என்ன ஆகுது, நம்முடைய பௌதிக மற்றும் ஆன்மீக வாழ்வுகளை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான எல்லா ஆசைகளையும் அவர் வழங்குகிறார். நம்ம வந்து பயந்துட தேவையில்லை. அப்ப பௌதிக வாழ்க்கையில நமக்கு வந்து எந்த விதமான ஒரு செல்வமும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு இங்க பிரபுபாதரே வந்து சொல்றாரு. பௌதிகமான வாழ்க்கைக்கும் சரி ஆன்மீகமான வாழ்க்கைக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து தேவையானது நமக்கு பகவான் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத இங்க பிரபுபாதரே வந்து சொல்றாரு. ஓகே. ஸோ பகவானுடனான நமது நித்திய உறவை அறிந்து ஆன்மீக உலகில் வாழ்வை பெறுவதற்கு மானிட பிறவி நல்ல வாய்ப்பாகும். அவருடன் நமக்குள்ள நித்திய உறவை உடைக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. தற்காலிகமாக அது மறந்து போகக்கூடும். ஆனால் பகவானின் கருணையால் வேத நூல்களில் உள்ள அவரது கட்டளைகளை பின்பற்றி அவ்வுறவை நம்மால் வெளிப்புற செய்து கொள்ள முடியும். அப்படின்னா வைதி சாதனா பக்தியை வந்து சரிவர நம்ம செய்யறதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஓகே. ஸோ இமீடியட்டா வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது,
நம்ம வந்து ராகானுக பக்தியை வந்து ட்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிரும். பதமா 8 அகோசனாதத்பவதா ஸ்மயத்வயம் த்ரைவிஷ்டபாணம் அபிதூரதர்ஷனம் பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானம் பஷ்யேம ரூபம் தவ சர்வசௌபகம். படிங்க. பிரலக மதத்தி படிக்கிறீங்களா? பிரலத மதத்தி நீ ஹரே கிருஷ்ணா படிங்க. ஓகே. ஓ பெருமானாகிய தாங்கள் சொர்க்கவாசிகளை காண செல்வது கூட மிகவும் அரிதாகும். எனவே இன்று தங்கள் முன்னணியில் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பது எங்களுடைய நல்ல அதிர்ஷ்டமாகும். அன்பான பார்வைகளை கொண்ட உங்களுடைய புன்னகை தவழும் முகத்தை காண்பது இன்று எங்களுக்கு சாத்தியமாயிற்று. சர்வ மங்களம் நிறைந்த உங்களுடைய திவ்யமான உருவத்தை இப்பொழுது எங்களால் காண முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. தூரதர்ஷனம் தூரதர்ஷனம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு தர்சனம். அந்த ரேரான ஒரு தர்சனம் இவங்களுக்கு எப்படி வந்து அது சாத்தியமாச்சு? அதுலயும் எப்படி சொர்க்கலோகவாசிகளான தேவர்களுக்கு கூட வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கிற போது, அதனாலதான் அது தூரதர்சனம். அப்படிப்பட்டவங்களுக்கே அது வந்து ரொம்ப அரிதான ஒரு தர்சனமா இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி அது சாத்தியமாச்சு? பிரபு இவங்க தூய பக்தர். ஓகே, தூய பக்தர் அப்படின்னு சொன்னா பிரபு பகவானையே நம்பி இருக்கவங்க, பகவான்கிட்ட சரணடைந்தவர்கள். அதெல்லாம் காமனா நிறைய சுக்ரிதி பண்ணி நிறைய சுக்ரிதி ப்ரீவியஸ். ஓகே, ஸோ அதாவது எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃப்ளோவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஆன்சர் வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த ஃப்ளோவோட ஒரு ரிலேட்டடா இருக்கணும். அதுதான் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம சொல்றது வந்து என்னன்னா எப்போதும் வந்து காமனான ஆன்சர் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சுப்ரீதி கரெக்டு தான், இல்லைன்னு இல்லை. தூய பக்தர்கள் கரெக்டு தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இது காமனான ஆன்சர். பட் இந்த ஃப்ளோல எது வந்து கரெக்டு? இந்த சாப்டரோட இந்த ஃப்ளோல அவங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னா அது எதனால? சாரி பிரபு, ஹரே கிருஷ்ணா. அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றி இருக்காங்க முதல் ஸ்லோகத்துல, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல வருதுல்ல. வெரி குட். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம அதே ஸ்லோகத்துல இன்னும் வேற என்னெல்லாம் சொல்றாங்க? அவரை தான் அவங்க வந்து தந்தையா ஏத்திருக்கிறாங்க, ஃப்ரெண்டா பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவர் தான் இருக்கும் போது அப்போ அவங்களுக்கு அவருடைய தரிசனம் ஏன் கிடைக்காது? ஆனா தேவர்கள் அப்படி இல்லையே. ஏன் தேவர்களுக்கு அதுக்கு ரேரு, இவங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொன்னா, தேவர்கள் எப்போது வந்து பகவானை வந்து ஒரு அபிஷியலா தான் அவங்க பார்க்க போறாங்க. மேனேஜ்மெண்ட் மீட்டிங் தான் அது. அது வந்து ஃபேமிலி மீட்டிங் கிடையாது. அவங்க பார்க்க போறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இங்க பிரச்சனை, அது பிரச்சனை, நீங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க போறாங்க. அதனால பகவான் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சொல்லிட்டே இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்றது இல்லை, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. ஆனா இவங்க வந்து அப்படி இல்லை. இவங்க வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை தன்னுடைய ஒரு ஃபேமிலி மெம்பரா வந்து பாக்குறாங்க. என்னுடைய அப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னோட ஒரு நெருக்கமான ஒரு உறவுல வச்சு பாக்குறதுனால பகவான் அதைத்தானே விரும்புவாரு. அதுதான் நம்ம முன்னாடியே போன சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? பகவான் வந்து அந்த மாதிரி தன்னுடைய பக்தர்கள் தனக்கு கீழே வந்து ட்ரீட் பண்றத வந்து பகவான் ரொம்ப விரும்புவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இங்க இந்த துவாரகாவாசிகளும் வந்து ஆஹ் பகவானா அந்த மாதிரி தங்களுடைய ஒரு உறவினரா வந்து நினைக்கும் போது பகவான் அது அவருக்கு வந்து ரொம்ப இஷ்டமானதா இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து பகவானுடைய தரிசனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இங்க பகவானுடைய அந்த ஒரு பாதுகாப்பின் கீழே இருக்கிறது அவங்க வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமா வந்து நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா ஒரு அகங்காரம் உள்ள ஒரு நபர் வந்து என்ன நினைக்க மாட்டாங்க, அவங்க வந்து நான் ஏன் அவருடைய பாதுகாப்புல இருக்கணும், என்னை நானே வந்து பாதுகாத்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பகவானுடைய அதிகாரத்தன்மைய ஏத்துக்கிறது இல்லை.
அவங்க வந்து இல்ல அந்த நபரை விட நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, பகவானை பார்க்க முடியாது. ஒருவேளை பார்க்க முடிஞ்சாலும் எப்படி பார்க்க முடியும், அவங்க பகவானை கால ரூபமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா பகவானை எதுக்கக்கூடியவங்களுக்கு வந்து பகவான் கால ரூபமா தான் வந்து காட்சி கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து புன்னகை தவழும் முகத்தை மாதிரி வந்து பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது. பகவான் அவங்களுக்கு அதை காட்ட போறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பகவானுக்கு மேல அன்புடையவர்கள் இல்லை. ஓகே. பொருளுரை. பகவானின் நித்தியமான சுயரூபத்தை தூய பக்தர்களால் மட்டுமே காண இயலும். பகவான் ஒருபோதும் அருவமானவர் அல்ல, மாறாக அவர் பரமபுருஷ பகவான் ஆவார். பக்தி தொண்டால் அவரை நேருக்கு நேராக தரிசிக்க முடியும். பிரபுபாதர் இங்க வந்து ரொம்ப போல்டா வந்து சொல்றாங்க, நேருக்கு நேரா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, சும்மா ஏதோ வந்து இவங்க பேச்சை கேட்டுட்டு நம்மளும் வந்துட்டு காலையில எந்திரிச்சு உட்காந்துட்டு மங்களாதி பண்ணிட்டு மணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை கிருஷ்ணர் இல்லைன்னா நான் இத்தனை நாள் காலையில தூக்கத்தை விட்டுட்டு எந்திரிச்சதெல்லாம் வீணா போகுமே. அதுலயும் குறிப்பா ஏகாதசினா சாப்பிட வேற விட மாட்டேங்கிறாங்களே. இது எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணி கிருஷ்ணரும் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். அந்த மாதிரிலாம் வந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்ம என்ன பண்ணலாம், நேருக்கு நேரா பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிள். ஆனா என்ன பண்ணணும், நம்மளுடைய சரணாகதியில பகவான் வந்து திருப்தி அடையணும். அதான் முக்கியமான விஷயம். நம்மளுடைய சரணாகதியில பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நம்ம நேரா பார்க்க முடியும். இந்த தரிசனத்தை பெறுவது உயர் கிரகவாசிகளுக்கும் சாத்தியம் அல்ல. பிரம்மாவும் மற்ற தேவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமான பகவான் விஷ்ணுவை கலந்தாலோசிக்க விரும்பும் போது பார்க்கடலின் கரையில் உள்ள வெண்மையான நிலத்தில் ஸ்வேத தீபம் சயனித்திருக்கும் அவருக்காக அங்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் உள்ள பார்க்கடலும் ஸ்வேத தீப கிரகமும் வைகுண்ட லோகத்தின் நகல்களாகும். ஸோ வைகுண்டம் அப்படிங்கிறது பௌதிக உலகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடியது. அதே வைகுண்டத்துடைய ஒரு நகல் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே வந்து 2 வைகுண்டம் இருக்கு, தெரியுமா? பிரபு ஒண்ணு வந்து ஸ்வேத தூபம் பிரபு, அது வந்து வடகிழக்கு அந்த மூலையில நம்மளோட பிரபஞ்சத்துல இருக்கும் பிரபு. அதுதான் பிரபு பார்க்கடலால் ஆனது. அங்கதான் புருஷ சுத்தம் நம்ம அவங்க தேவர்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பிரபு. அதெல்லாம் ஓகே. இன்னொரு வைகுண்டம் எங்க இருக்கு பிரபு? இந்த லோகத்திலயா பிரபு? பௌதிக பிரபஞ்சத்துல மட்டும் கேக்குறீங்களா இல்ல? ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒவ்வொரு இஸ்கானுமே வைகுண்டம் தான் பிரபு. இல்ல இல்ல பிரபு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அர்ஜுனரை வந்து கூட்டின்னு போவார்ல பிரபு கிருஷ்ணரு. அந்த ஆன்மீக வெளி இருக்கும் நம்மளோட பூமி, அந்த பௌதிகத்தை தாண்டி ஒரு அந்த பிரம்மஜோதி தாண்டி ஒரு இடம் இருக்கும். ஓகே ஓகே. ஸ்ரீரங்கம். ஓகே. அதாவது ஒண்ணு இங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்வேத தீபம் இது வந்து ஒரு வைகுண்டம். இன்னொன்னு வந்து எங்க இருக்குன்னா மேருமலையினுடைய உச்சியில இன்னொரு வைகுண்டம் இருக்கு. அந்த வைகுண்டம் வந்து பகவான் விஷ்ணுவினுடைய அபிஷியல் ஆபீஸ் ரூம். அது அந்த ஸ்வேத தீபம் மாதிரி இது கிடையாது. தேவர்கள் இங்க கூட வந்து என்ன பண்ணலாம், சில நேரங்கள்ல விஷ்ணுவை வந்து பார்க்கலாம். ஸோ சனத்குமாரர்கள் போய் வந்து பார்த்த அந்த வைகுண்டம் எது, அது வந்து பௌதிக பிரபஞ்சத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய வைகுண்டமும் கிடையாது, ஸ்வேத தீபமும் கிடையாது, இந்த வைகுண்டம் இது. ஸோ அது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் தன்னுடைய விளக்க உரையில வந்து சொல்றாங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு போக முடியாது இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒருத்தர் வந்து. ஓகே ஓகே. ஸ்லோகம் 9. ஜர்ஹி அம்புஜாச பசசாரபோ பவான் குருன் மதுன் வாத சுக்ருதித்ருக்ஷயா தத்ராப்த கோடி பிரதிம ஷணோ பவேத் ரவிம் வினக்ஷ்ணோர் யுவனஸ்தவாச்சுத. பக்தபதி பிரபு படி. பக்தபதி பிரபு. பக்தபதி பிரபு.
பக்த பரிவார் ஹரே கிருஷ்ணா பிரபு ஒரு நிமிஷம் இரு. நிமிஷம் அந்த டாக்ஸ் இருக்கு இதழைக்கு தாமரை கண்களை உரையுடைய உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்க நீங்கள் மதுராவிற்கோ விருந்தாவனத்திற்கோ அல்லது அஸ்தினாபுரத்திற்கோ சென்றிடும் போதெல்லாம் ஒவ்வொரு நொடிப்போதும் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளைப் போல் காணப்படுகிறது. குறையற்றவரே அச்சமயத்தில் சூரியன் இல்லாததைப் போல் எங்களுடைய கண்கள் பயனற்று போகின்றன. ஜர்ஹி அம்புஜாக்ஷா. அம்புஜாக்ஷா அப்படின்னு சொன்னா என்ன? தாமரை இதழ்களை போன்ற கண்கள். அந்த மாதிரியான ஒரு அழகான கண்களை உடைய பகவான் அவர் என்ன பண்றாரு? அவர் அடிக்கடி வந்துட்டு சொந்தக்காரங்க ஊருக்கு போயிடுறாரு. அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஹஸ்தினாபுரம் போறேன். அதாவது அவருக்கு அடிக்கடி லீவ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு டியூட்டியை வந்துட்டு லீவ் போடாம பாக்குறதுங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அவர் வந்து என்ன பண்றாரு? அடிக்கடி லீவ் போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் வந்து ஹஸ்தினாபுரம் போகணும் இல்லைன்னா மதுரா போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? இங்க இருக்கிறவங்ககிட்ட நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அது வந்து பிரஜைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி வந்து இவர் அடிக்கடி வந்து வெளியூர் போயிடுறாரு, இந்த மாதிரி நேரத்துல நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அதை சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்களுடைய கண்கள் வந்து சூரியன் இல்லாத நேரத்துல இந்த கண்ணுக்கு வந்து பிரயோஜனம் இருக்கா? கண் இருந்தும் பிரயோஜனமே இல்லை, எதுவுமே வந்து பார்க்க முடியாது. அத மாதிரி பகவான் இருந்தாதான் அவங்களுக்கு மற்ற விஷயமே கண்ணுக்கு தெரியுது. நமக்கு பகவானே இருந்தாலும் பகவானை தவிர எல்லாமே நமக்கு தெரியும். அதுதான் நமக்கும் துவாரகாவாசிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நமக்கு பகவானே பக்கத்துல இருந்தாலும் அவரை தவிர எல்லாமே நல்லா நமக்கு தெரியும். ஆஹா, இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா துவாரகாவாசிகளுக்கு பகவான் இல்லைன்னா, பகவான் இருந்தா மட்டும்தான் மற்ற விஷயம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து பக்தர்கள் அவங்களுக்கு வந்து எது வந்து வேணும்னாலும் இருக்கணும்னாலும் அது வந்து பகவானோட ரிலேட்டட் தான். பகவான் இல்லை அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு வந்து வெறும் ஜடம் தான். ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு நமக்கு சொந்த வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு துக்கத்துல இருக்கிறோம், சோகத்துல இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய வீடு வந்து நம்மளை ஆறுதல் படுத்துமா? கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா ஆயிரும், நான் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், உங்க கூடயே தான் நான் இருக்க போறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து வீடு நமக்கு ஆறுதல் சொல்லுமா? இல்ல நம்ம வாங்கி வச்சிருக்கிற கார் தான் நமக்கு ஆறுதல் சொல்லுமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்க வேணா உங்களை நான் கூட்டிட்டு போறேன், வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கார் தான் ஆறுதல் சொல்லுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த ஜட வஸ்துக்களுக்கு நமக்கு வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்துல அந்த ஜட வஸ்து நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அந்த ஜட வஸ்து நமக்கு வந்துட்டு ஒரு இன்பத்தை கொடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே எதுக்கு? அந்த ஜட வஸ்துக்கு மட்டும்தான். ஆனா யாரு ஒருத்தர் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரோ, யாரு ஒருத்தர் நமக்கு எப்பவுமே வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரோ, யாரு ஒருத்தர் நம்ம கூட எப்போதுமே வந்து அந்த அன்பு பரிமாற்றம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரோ, அவர்கிட்ட நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறதே கிடையாது. அவரை விட்டுட்டு நம்ம மத்த எல்லாத்துலயுமே வந்து நம்ம அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் இல்லாம பக்தர்கள் வந்து என்ன பண்ண கத்துக்கணும்? பகவானுக்கிட்ட முழு அட்டென்ஷன் வந்து கொடுக்க கத்துக்கணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதுல வந்து பகவானை தொடர்பு படுத்தி நம்ம அவரை ஞாபகப்படுத்தி அவரை உள்ள வந்து கொண்டு வந்துடணும். அதுல நம்ம வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த செயல்கள் எல்லாமே வந்து என்னவாயிரும்? அதெல்லாம் ஜட செயல்கள் ஆயிரும். அந்த ஜட செயல்கள்னால என்ன ஆகும்? அதனால நமக்கு வந்துட்டு கர்ம வினைகள் வரும். அப்ப அதனால என்ன ஆகும்? நம்ம திரும்ப பிறக்க வேண்டியது. இது தேவையா? ஸோ அதனால எல்லாத்தையுமே பகவானோட வந்து ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பொருட்களை நம்ம வந்து அதை ஜஸ்ட் வந்து ஒரு ஜட பொருள் மாதிரி வந்து என்ன பண்ணணும்? அதை வந்து உதாசீனப்படுத்திடும். ஸோ மகாபாரதத்துல வந்து சாந்தி பருவத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஒரு ஸ்லோகத்தோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பக்தர்கள்
தூய பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பகவானோட தொடர்பு இல்லாத வஸ்துக்களை வந்து ஆஹ் எப்படி வந்து ஒரு பிணம் இருக்கு, அந்த பிணத்தை வந்து பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுவோமா, இல்ல அதை வந்து என்ன சொல்றது, ஆஹ் அதை பார்த்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் இல்லையா? அது அஃப்கோர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் அதை வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க, நான் அதை சொல்ல வரல. பட் மற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து அதில் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணணும், பகவானோட தொடர்பு படுத்தாத எந்த ஒரு பொருளையும் அதை ஒரு பிணத்துக்கு சமமா வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து மகாபாரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்க கத்துக்கணும். ஓகே. பொருளுரை. கடவுளின் இருப்பை பற்றி ஆராய்ந்து முடிவு செய்வதற்கு கருவியாக உள்ள நமது ஜட புலன்களை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய புலன்கள் குறையுடையவை என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே அவை இயங்குகின்றன. உதாரணத்திற்கு நம் கண்களை எடுத்துக்கொள்வோம். சூரிய ஒளி உள்ளவரை நம் கண்களால் ஓரளவிற்கு பயனுண்டு. சூரிய ஒளி இல்லை என்றால் இக்கண்களால் பயனில்லை. பரம சத்தியமும் ஆதி புருஷரும் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறார். அவரின்றி நம் அறிவு முழுவதுமே பொய்யாகவோ அல்லது குறைவுடையதாகவோ தான் இருக்கும். சூரியனுக்கு எதிரிடையாக இருப்பது இருள். அதை போலவே கிருஷ்ணருக்கு எதிரிடையாக இருப்பது மாயையாகும். கிருஷ்ணரால் பரப்பப்படும் ஒளியின் காரணத்தால் அனைத்தையும் பக்தர்களால் உண்மையான தோற்றத்தில் காண முடிகிறது. பகவானின் அருளால் தூய பக்தர்கள் அறியாமை இருளுக்கு மேற்பட்டவர்களாக உள்ளனர். எப்போ நம்ம வந்து பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செய்து ஆன்மீகத்துல வந்து நம்ம வந்து முன்னேற்றம் அடைகிறோமோ, அப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுடைய விஷன் இல்ல அந்த பார்வை அது வந்து இந்த பௌதிகமான வஸ்துக்களையும் கடந்து பார்ப்பதற்கான சக்தியை அது வந்து அடையுது. அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஓகே. ரங்கதேவி மாதாஜி, இதுல வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஓகே. இந்த 5 பூதங்களுக்கும் உள்ள தன்மாத்திரம் என்னன்னு சொல்ல முடியுமா? தன்மாத்திரங்கள் அப்படின்னு சொன்னா அதோடைய சப்ஸ்டன்ஸ். ஓகே, அது கிரியேஷன்ல தான் வரும். ஓகே, பரவாயில்ல. அதாவது ஓசை, தொடு உணர்வு, அப்புறமா சுவை, நறுமணம், நிலம், மனம், பிரபு உருவம். உருவம். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, இந்த பஞ்சபூதங்களுடைய சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட்ஸ். ஓகே. இப்போ இந்த மொத்த பௌதிக வஸ்துக்களுக்குமே வந்து ஒரு ரூபம், கலர், இது எல்லாமே இருக்கு. இத கூட வந்து ஒருத்தர்னால என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா? குழப்பமா இருக்கா, என்ன பேசுறாரு அப்படின்னு? அதாவது இந்த பௌதிக வஸ்துக்கள் நம்ம சொல்றோம், இந்த பௌதிக வஸ்துக்கள் வந்து இப்போ ஒரு தோற்றத்தோட இருக்கு நம்ம முன்னாடி. நிலம் அப்படின்னா அது ஒரு தோற்றத்துல இருக்கு, நீர் அப்படின்னா அது ஒரு தோற்றத்துல இருக்கு. ஆனா இது எல்லாமே மூல நிலையில எப்படி இருந்திருக்கும், மொத்த ஜடசக்தியோடைய மூல நிலையில எப்படி இருந்திருக்கும், அந்த மூல நிலையில அதோடைய ஒரு ரூபம் எப்படி இருந்திருக்கும், அதோடைய தன்மை எப்படி இருந்திருக்கும், அதை கூட ஒருத்தர்னால வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே. அந்த அளவுக்கு ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேறி இருந்தா. இப்போ வந்து நம்ம சில ஸ்டோரியில பார்ப்போம் பாகவதத்திலேயே. அதாவது பக்தர் வந்து அவர் முக்தி அடையக்கூடிய அந்த நிலையில என்ன பண்ணுவாரு, தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை இந்த வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட இணைப்பார். அப்படிதான் அவர் வந்து உடலை விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த நபருக்கு வந்து அந்த பஞ்சபூதங்களை வந்து பாக்குறதுக்கு அவருக்கு வந்து முடியுது. இப்பயும் பார்த்துட்டு தானே பிரபு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வேற தோற்றம், அதோடைய அந்த என்ன சொல்றது, ஒரு ரியல் ஃபார்ம், அந்த மூல நிலையை சொல்றேன். அதுல பிரபு இதுல மிக்சிங் அப்படின்னு சொல்லலாமா பிரபு? நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் அதோட குறிப்பிட்ட சதவீதத்துல மிக்சிங்கா இருக்கு. வெரி குட்.
இது எல்லாமே முக்குணத்துடைய கலவை. இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் பிரபு நீங்க சொல்றது வந்து சாங்கிய தத்துவாவா பிரபு? அப்படின்னா பாக்கணும் இல்லையா பிரபு? அப்படியும் வந்து சொல்லலாம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மூளை எலிமெண்ட்ஸோடைய ரூபத்தையும் நம்ம பார்க்கலாங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க விட்டுருங்க, கவலைப்படாங்க. அடுத்தது நம்ம தேர்ட் கேண்டோல இல்லைன்னா செகண்ட் கேண்டோல அந்த கிரியேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, பதம் 10. கதம்பயம் நாத சிரோசி தேத்வயி பிரசன்ன திருஷ்டியாகில தாபசே சோசனம் ஜீவேம தே சுந்தர ஹாசசோபிதம் அபஷ்யமானா வதனம் மனோகரம் ஜிதி சூதிரிதவாச பிரஜானாம் பக்தவத்சல ஸ்ருண்வாணோ அனுக்கிரகம் திருஷ்டியா விதன்வன் பிரவிஷத்புரம். ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பகவானே, எப்பொழுதும் வெளியூரிலேயே நீங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய துன்பங்களை எல்லாம் அழித்துவிடக்கூடிய புன்னகை தவழும் உங்களுடைய திருமுகத்தை எங்களால் தரிசிக்க முடியாமல் போய்விடுமே. உங்களை காணாமல் எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும்? அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டதும் பிரஜைகளிடமும் பக்தர்களிடமும் பேரன்பு கொண்டவரான பகவான் தமது திவ்யமான பார்வையை அவர்கள் மீது செலுத்தி அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் துவாரகை நகருக்குள் பிரவேசித்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ பிரஜைகள் எல்லாம் வந்து அவருடைய பிரிவை தாங்க முடியாம இப்படி சும்மா சும்மா நீங்க வந்து வெளியூர் போயிட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அவருக்கு அது பதில் சொல்ல முடியல. ஏன்னா பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, அவர் எல்லார்கிட்டையும் போக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அதே நேரத்துல இவங்களையும் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு, அவங்களையும் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால அவர் வந்து போகவும் வேண்டியிருக்கு, போகாம இருக்கணும்னு இவங்க சொல்றாங்க. இப்ப யார் பேச்ச கேட்கறது அவரு? அதனால சரி சரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், இனிமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க இருந்து திரும்ப வந்து அப்படியே உள்ள சிட்டிக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து என்ன பண்றாரு, அவங்க எந்த மாதிரி வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரையும் அதே விதத்துல அவங்க கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்றாரு. வயசானவங்களை வணங்குறாரு, சமநிலையில இருக்கிறவங்கள வந்து கட்டி அணைக்கிறாரு, சின்ன வயசுல இருக்கிறவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய புன்னகை பூத்த அந்த முகத்தோட அவங்களை எல்லாரையும் அவங்க சமாதானம் அடைகிற மாதிரி, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாளா பார்க்காம இருந்து இப்பதான் உள்ள வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து கண்டுக்காம போனா அவங்க வந்து அவ்வளவுதான் உடஞ்சிருவாங்க. ஐயோ என்ன கிருஷ்ணன் என்ன பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஒருத்தருமே வந்துட்டு சமாதானம் அடைகிற மாதிரி அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க சிரிச்சு அவங்கள்ட்ட வந்து ஒரு சமாதானம் பண்ணி என்ன பண்றாரு, சிட்டிக்கு உள்ள வந்து போறாரு. பொருளுரை. பகவானுடன் நாம் அனைவரும் நித்திய உறவு கொண்டுள்ளோம். சூரிய ஒளியானது சூரிய கதிர்களின் அணுக்களாகும். இவ்வாறாக சூரிய கதிர்களையும் சூரியனையும் பிரிக்க முடியாது. மேகத்தால் உண்டாகும் பிரிவு தற்காலிகமானதும் செயற்கையானதும் ஆகும். மேகம் விலகிய உடனே சூரியன் கதிர்கள் அவற்றின் இயற்கையான பிரகாசத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றன. அதே போலவே பரமபுருஷனின் அணுவை போன்ற அங்கங்களான ஆத்மாக்கள் செயற்கையான மாயத்திரைகளால் பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன. மாயா சக்தி அல்லது மாயத்திரையை விலக்கிவிட வேண்டும். அது விளக்கப்பட்டதும் ஜீவராசியால் பகவானை நேருக்கு நேராக காண முடியும். ஸோ நமக்கு இப்ப ஏன் பகவானை பார்க்க முடியலங்கிறதுக்கு பிரபுபாதர் வந்து இங்க வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு முன்னாடி அந்த மாயத்திரையானது இருக்கு. அது வந்து விளக்குனா என்ன பண்ண முடியும், நாம பகவானை பார்க்க முடியும். ஓகே, பதம் 11. மதுபோஜ தசார்கார்க குஹுராந்தக விஷ்ணிவி ஆத்மதுல்ய பலே குப்தா நாகை போகவதிம் இவ. மீனாட்சி மாதாஜி, நீங்க டக்குனே முரளிதர் பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு வழங்கிய ஆசாபக்தி ஜெய். நாகலோகத்தின் தலைநகரான போகவதி நாகர்களால் பாதுகாக்கப்படுவதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இணையான பலசாலிகளாக போஜன், மது, தசார்கன், அர்ஹன், குகுரன், அந்தகன் ஆகியோரை போன்ற விஷ்ணு வம்சத்தினரால் துவாரகா பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ
துவாரகா வந்து எப்படி சேஃப்டியா இருக்கு. ஏன்னா எவ்வளவு நாளா வந்து கிருஷ்ணர் அங்க இல்லாத போது யாரு வந்து துவாரகாவை பார்த்துக்கிட்டது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து வெளியில இப்படி அடிக்கடி போயிடுறாரு. அப்ப போயிட்டாரு அப்படின்னு சொன்னா யாரு வந்து துவாரகாவை வந்து காப்பாத்துறதுன்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதனாலதான் இங்க சூத்த கோஸ்வாமி வந்து அது வந்து யாருனால வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தோட வந்து சொல்றாரு. நாகலோகத்தினுடைய தலைநகரான போகவதி அது எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுதோ அத மாதிரி ஒரு டைட் செக்யூரிட்டி வந்து இது துவாரகால வந்து இருக்கு. அது மாதிரியான ஒரு ரொம்ப என்னது ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ்லாம் நிறைய வந்து எங்க சிட்டில இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து துவாரகா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாகலோகம் பூமிக்கு கீழே அமைந்துள்ளது. அங்கு சூரிய ஒளி கிடையாது. நாகங்களுடைய தேவதை போன்ற பாம்புகள் தலைகளின் மீதுள்ள ஆபரணங்களின் ஒளிக்கதிர்களால் அக்கிரகத்தின் இருள் அகற்றப்படுகிறது. மேலும் நாகங்களின் சுகத்திற்காக அழகிய தோட்டங்கள், சிற்றாறுகள் போன்றவை அங்கு உள்ளன என்று கூறப்படுகிறது. இது நீங்க பாகவதம் 5வது ஸ்கந்தம் படிக்கும் போது அங்க நீங்க இந்த உலகத்துடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க அங்க படிக்கலாம். இன்னும் நல்ல டீடைல்ஸ் இருக்காங்க. அந்த இடமும் நாகலோகவாசிகளால் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. அதை போல் தான் துவாரகாபுரியும் கிருஷ்ணி வம்சத்தினரால் நன்கு பாதுகாக்கப்பட்டு இருந்தது. ஸோ நீங்க மகாபாரதத்துல வந்து நீங்க ஒரு கதை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். பீமனை வந்து என்ன பண்றாங்க, ஒரு வாட்டி துரியோதன் சின்ன வயசுல அவங்க வந்து கல்லை கெட்டி ஆத்துல போட்டுடுறாங்க. அதாவது அவருக்கு சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த விஷம் வந்து ஒருவேளை வேலை செய்யுமோ செய்யாதோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு. அப்புறமா என்ன பண்றாங்க, கயிறை கெட்டி அதுல வந்து கல்லு கெட்டி என்ன பண்றாங்க உள்ள போட்டுடுறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க இருந்து அப்படியே அவர் வந்து நாகலோகத்துக்கே போயிடுறாரு. கீழே உள்ள ஒரு லோகத்துக்கு போயிடுறாரு. அப்ப அந்த நாகலோகவாசிகள் வந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து காப்பாத்தி இனிமே எந்த விஷத்தாலையும் அவர் வந்து பாதிக்கப்பட மாட்டாருன்னு அவங்க பீமனுக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ணி அப்புறமா வந்து அவங்க ஊரு பொண்ணு ஒன்ன கல்யாணம் பண்ணி வச்சு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ரொம்ப நல்ல ஊருக்காரங்களா இருக்காங்க. ஓகே. ஸோ பதம் 12. சர்வத்து சர்வ விபவ புண்ணிய விருக்ஷ தாஸ்ரமை உத்யானோ பவனாராமை மிருத பத்மகர ஸ்ரீயம். நீலாம்பரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துவாரகாபுரி நகரம் எல்லா பருவ காலங்களிலும் செல்வங்களாலும் நிறைந்திருந்தது. அங்கு ஆசிரமங்களும் பல தோட்டங்களும் பூந்தோட்டங்களும் உல்லாச தோட்டங்களும் மற்றும் தாமரை பூக்கள் நிறைந்த நீர் தேக்கங்களும் இருந்தன. இப்போ வந்து கிருஷ்ணர் துவாரகாக்குள்ள வந்து பிரவேசிக்கிறாரு. அதாவது முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்ல நின்று பேசிட்டு இருந்தாரு. இப்போ சிட்டிக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ சிட்டிக்கு உள்ள வரும்போது அந்த சிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வர்ணனையை வந்து இங்க வந்து கொடுக்குறாங்க. துவாரகா அப்படிங்கிற அந்த ஒரு நகரம் எப்படி அழகா நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க வந்து சொல்றாங்க. கடலுக்கு உள்ள வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா கூட வந்து அந்த ஐலாண்ட்ல வந்துட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வந்து கிருஷ்ணர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பொதுவா வந்து கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ல வந்து என்ன ஆகாது, எல்லா விதமான பழங்களோ பூக்களோ வராது. ஏன்னா அங்க வந்து கடல் தண்ணி இருக்கக்கூடியது இல்லையா, கடல் உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல பல செடிகள் கொடிகள் அது வந்து வராது. அதுக்குன்னு சில செடிகள் தான் வரும். ஆனா துவாரகா அதுக்கு எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து கிடையாது. துவாரகால எல்லா விதமான பழங்களோ காய்கறிகளோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க எடுத்து காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னா அங்க அது அது சாதாரணமான ஒரு பௌதிக உலகம் கிடையாது. அதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ ஏன்னா சாதாரணமான ஒரு பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கூட வந்து அந்தமான் போயிருக்கிறேன். அந்தமான் வந்து ஒரு ஐலாண்டு தான். ஸோ அங்கே நம்ம போனோம்னா பல விஷயங்கள் வெளியில இருந்து தான் வந்து கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்கே வந்து மாடு வளர்க்குறது கஷ்டம், பால் கிடைக்காது, பால் வெளியில இருந்து தான் வரணும். அப்புறம் வந்து நிறைய காய்கறிகள் கிடைக்காது, அதெல்லாம் வெளியில இருந்து தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஓகே. பொருளுரை.
இயற்கை செல்வங்களை அவற்றிற்கே உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதால் மனித நாகரிகத்தின் பூர்ணத்துவத்தை அடையலாம். இதற்கேற்ற முறையில்தான் துவாரகாபுரியும் பூந்தோட்டங்களாலும் பழத்தோட்டங்களாலும் தாமரை கொண்ட நீர் தேக்கங்களாலும் சூழப்பட்டிருந்தது. நவீன தலைநகருக்கு தேவையான இயந்திர சாலைகள், தொழிற்சாலைகள் மற்றும் கசாப்பு கடைகளை பற்றிய குறிப்பு மேற்கண்ட வர்ணனையில் இடம்பெறவில்லை. ஸோ ஒரு சிட்டி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இப்போ இருக்கிறது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, அந்த காலத்துல சிட்டி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்டரி எல்லாம் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு சிட்டி கிடையாது. அதுக்காக அந்த காலத்துல வந்து ரோடுலாம் வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து லஞ்சம் வாங்குற கவர்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து போடுற ரோடு எல்லாமே வந்து பக்காவா இருக்கும். ஒரு தடவை போட்டாங்கன்னா அது வந்து பல வருடங்கள் அந்த ரோடு வந்து நல்லா இருக்கும். அதனால அப்பவும் வந்து 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையெல்லாம் அப்பயும் உண்டு. அதனால அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல இல்லைன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஸோ அப்பயும் அந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து கெட்டியிருக்கிறாங்க. நமக்கு வந்து பல விஷயங்களை பத்தின ஞானம் வந்து இப்போ வந்து மறைஞ்சிருச்சு, நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 1000 இல்ல 800 வருடங்களா நம்ம வந்து அடிமைப்பட்டே இருந்ததுனால, அதாவது வேற வேற முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க. இது மாதிரி எல்லாமே நடந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய பூர்வீக கலாச்சார ஞானம் என்னவோ அது எல்லாமே நமக்கு வந்து மறைஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல வீட்டுல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வீட்டுல அதை என்ன சொல்லுவோம், நம்ம பாட்டி வைத்தியம் இல்லைன்னா கை வைத்தியம்னு என்ன ஒன்று சொல்லுவோம். அது மூலமாவே என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன நோய்கள் எது வந்தாலும் அதுலயே சரி பண்ணிடுவாங்க. அது யாருக்காவது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தெரியுமா? குழந்தைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா இது மாதிரி சரி பண்ற மாதிரியான ஞானம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பிரபு. கொஞ்சம் 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 தெரியும் பிரபு. பாட்டி அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரபு. நீங்க இன்னும் வந்து வில்லேஜ்ல இருக்கீங்க, அதனால வெளி ஊர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்க எவ்வளவு தெரியும். கொஞ்சம் தெரியும் பிரபு. வேர் வலிச்சா வசம்பெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இங்க கிடைக்குது பிரபு. நாங்க அது யூஸ் பண்றோம். ரொம்ப சிம்பிள். குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு, என்ன பண்ணுவீங்க? மடியில வச்சு பாட்டு பாடுவோம் பிரபு. பிரபு முதல்ல அதுக்கு ஏதாவது எறும்பு பூச்சி ஏதாவது கடிக்குதான்னு செக் பண்ணணும் பிரபு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வசம்பு சுக்கு அது வந்து ஏற்கனவே சாப்பாட்டுல போட்டு அரிச்சு வச்சிருப்போம், அடுப்புல கொஞ்சம் சுட்டு வச்சிருப்போம், அதை உரசி பாலோட கலந்து ஒரு சங்கு போல ஊத்துவோம் பிரபு. ஓகே ஓகே பிரபு. வார்ம் வாட்டர். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை. ஓகே, ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் படிச்சிருவோம். ஓகே, 15 வரைக்கும் படிச்சுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பதம் 13. கோபுரத்வார மார்கேஷு கிருத கௌதுக தோரணம் சித்ரத்வஜ பதாகை அந்த பிரதிகதா தபம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன் பிரபு, நான் படிக்கல. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நகர வாயில், வீட்டு கதவுகள் மற்றும் சாலையோர அலங்கார வளைவுகள் ஆகிய அனைத்தும் பகவானை வரவேற்பதற்காக வாழை மரங்கள் மற்றும் மாவிலை தோரணங்கள் போன்ற விழா குறிகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கொடிகள், மாலைகள் மற்றும் வர்ணம் தீட்டப்பட்ட அடையாளங்கள், ஸ்லோகங்கள் ஆகிய அனைத்தும் இணைந்து சூரிய ஒளியை மங்கச் செய்தன. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பொருளுரையில வந்து இந்த சித்திர வர்ணம்ங்கிறதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. சித்திர வர்ணம்னா வர்ணம் தீட்டப்பட்ட படம் இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து பகவானுடைய மிகச்சிறந்த தொண்டர்களான ஹனுமான், கருடன் அவங்களுடைய படம் போட்டிருக்கிறது. அது வரைஞ்சதை பார்த்தா பகவானுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. வெரி நைஸ். ஸோ பகவானை வந்து வெல்கம் பண்ணும்போது அப்ப என்ன சிட்டில வந்து உள்ள என்டர் ஆகும்போது சங்கு ஊதினாரு, அதுக்குள்ளேயும் இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க.
அவர் சிட்டிக்குள்ள வர்றதுக்கு உள்ளேயும் எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி படம் வரைஞ்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு உற்சாக மிகுதியில இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரிசீவ் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆர்வமா வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பகவான் வர்றாருங்கிறது அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தான் இல்லையா? இது வந்து ஒரு ப்ரொசஷன். மாயாப்பூர்ல வந்துட்டு யானை மேல பகவான் வருவார், ஒரு ப்ரொசஷன். அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது மாதிரி பகவான் வந்து வீதி உலா வர்றார். அதனால ரொம்ப அழகா வந்து செலிப்ரேட் பண்றாங்க அவங்க. பதம் 14. சம்மாஜித மகாமார்க ரத்யா ரத்யாபனக சத்பராம் சிக்காம் கந்த ஜலே ரூப்தாம் பல புஷ்பா ஷதாங்குரை. ஸ்ரீனிவாஸ் பிரபு படிக்கிறீங்களா? சுவீர Hare Krishna ஸ்ரீனிவாஸ். Prabhu, Dandavat Prabhu. The highways, subways, lanes, markets, and public meeting places were all thoroughly cleansed and then moistened with scattered water, and to welcome the Lord, fruits, flowers, and unbroken seeds were strewn everywhere. Hare Krishna Prabhu, Dandavat Prabhu. யாரு தமிழ் கிளாஸ்ல இங்கிலீஷ்ல வாசிக்கிறவரு? எங்களுக்கு Hare இங்கிலீஷ் Krishna தெரியாது. Prabhu. ஓகே. ஸோ பகவானை வரவேற்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் அடுத்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுரங்க வழிகள் சுரங்க வழிகள்ல கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சுரங்க வழிகள்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரகசியமான ஒரு மார்க்கம். ஸோ பகவான் வர்றாரு அப்படின்னா அவரை ரிசீவ் பண்றதுக்கு ஆளுங்க பல இடங்கள்ல இருந்து வர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்டா டிஸ்டன்ஸான ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லையா? இப்போ துவாரகா அப்படிங்கிறது ஒரு சின்ன சிட்டி இல்லை. அப்போ பகவான் சிட்டிக்குள்ள என்டர் ஆகும் போது அவர் கொடுத்த அந்த ஒரு நியூஸ் வந்து என்ன இருக்கு, கம்ப்ளீட் சிட்டி ஃபுல்லா பரவி இருக்கு. அப்போ சிட்டில ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரை பார்க்கணும்னு வருவாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க வர்றதுக்கு சுரங்க வழிகளையும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த சிட்டில சுரங்க வழிகளும் இருக்கு, அதுவும் வந்து எப்படி இருக்கு, டெக்கரேட் பண்ணி இருக்கு. சுரங்கப்பாதை அப்படிங்கிறது நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி வந்து பயங்கரமா பால் அடைஞ்சு பாம்புகள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் கிடையாது. அவங்க ரொம்ப கேஷுவலா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதையும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து இப்போல்லாம் வந்துட்டு யாராவது பெரிய மினிஸ்டர் சிஎம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க, ரோட்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் பவுடரை போட்டு வந்து கோடு கீடு போட்டு அது பண்றாங்க இல்லையா? அது வந்து கெட்டவாட அடிச்சுக்கிட்டு. ஆனா பகவான் வந்து வர்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எப்படி பண்றாங்க, நல்லா வந்து வாசனை திரவியங்களை வந்து வீதி ஃபுல்லா தெளிக்கிறாங்க. அப்படின்னா அது அந்த சிட்டி எவ்வளவு ஆப்புலண்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வாசனை திரவியங்களை வீதி ஃபுல்லா வந்து தெளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த சிட்டி வந்து ஒரு ஆப்புலண்டா இருந்திருக்கும்னு பாருங்க. ஸோ அந்த வரவேற்பதற்கான ஒரு முறையை வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்மீக குருவை வரவேற்கும் போது இந்த மாதிரி நம்ம வரவேற்கணும். நமக்கு பகவானையோ ஆன்மீக குருவையோ நம்ம வரவேற்கிறோம்னா இப்படி ஒரு வரவேற்பு நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்குதான் இங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவு டீட்டெயிலா கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, இதோடைய டெக்னிக்கல் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். விதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பழங்கள், மலர்கள், விதைகள், இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணணும், அங்கங்க வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் மங்களகரமானது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்மீக குருவை ரிசீவ் பண்ணும்போது இந்த மாதிரி பலவிதமான மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், அழகா அலங்கரிச்சு அவரை வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அதை பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க, நமக்கு மேல இந்த அளவுக்கு இவங்க வந்து அன்பு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஓகே, பிரபுபாதர் வந்து டிஸ்கிரிப்ஷன் வேற கொடுக்குறாரு, எப்படி வந்து வாசனை திரவியங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்னு. பொருளுரையில பாருங்க, ரோஜா போன்ற மலர்களை காய்ச்சி வடிகட்டி தயாரிக்கப்படும் வாசனை நீரால் துவாரகாபுரி சாலைகள், தெருக்கள் மற்றும் சந்துக்கள் ஆகியவை நனைக்கப்பட்டன. நனைக்கப்பட்டன, சும்மா வந்து அங்கங்க வந்து ஸ்ப்ரே பண்றது கிடையாது. நனைக்கப்பட்டன அப்படின்னா அப்ப எத்தனை லிட்டர் கணக்குல ஊத்தி இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. ஓகே, பதம் 15. துவாரி துவாரி கிருகாணாம் சததி அக்ஷத பலோக்ஷுபி அலங்கிருதம் பூர்ண கும்பைர் பலிபி தூபதி பகை. நிர்மலா மாதாஜி, நிர்மலா தேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தயிர் உடையாத பழங்கள், கருப்பு பூரண கும்பங்கள், வழிபாட்டு பொருட்கள்,
தூபம் மற்றும் தீபங்கள் ஆகிய எல்லா மங்களகரமான பொருட்களும் வைக்கப்பட்டு இருந்தன. கிருஷ்ணா. அது தயிர் உடையாத பழங்கள் இல்ல, தயிர் வேற உடையாத பழங்கள் வேற, ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. தயிர் உடையாத பழங்கள் அப்படின்னா நல்ல பழங்கள். கரும்பு பாருங்க, கடல்ல வந்து கரும்புலாம் விளைஞ்சிருக்கு கடல் தண்ணியில. அப்ப அந்த கரும்பு உபகரிக்குமா இனிக்குமா? இனிக்குமா? இனிக்கும். கண்டிப்பா துவாரகையில இருக்கிறது இனிக்கதான் செய்யும். கரும்புனா இனிக்கதானே பிரபு செய்யும். அப்படியா? உப்பு தண்ணி ஊத்தி வளர்த்தீங்கன்னா அந்த கரும்பு எப்படி இனிக்கும்? உப்பு தண்ணியில வளரவே வளராது பிரபு. பகவானுக்கு வந்து எல்லாமே பாசிபிள் தான் நடக்கும். அதுல அப்ப இங்க கரும்பு போட்டிருக்கிறாங்களே, கரும்பு அப்போ ஒருவேளை பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்களோ? அது ஓகே, பகவானோட இடம் தாமம் பிரபு, என்ன வேணா நடக்கும் பிரபு. எஸ். ஸோ இதெல்லாமே மங்களகரமான பொருட்களுடைய லிஸ்ட். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். கரும்புங்கிறது ஒரு மங்களகரமான பொருள்னு தெரிஞ்சுக்கணும். பூர்ண கும்பம் வைத்து ரிசீவ் பண்றதுங்கிறது ஒரு மங்களகரமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நினைப்போம், எதுக்கு வரும்போது தேவையில்லாம ஒரு குண்டாவை தூக்கிட்டு வந்து முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தரை வந்து ரிசீவ் பண்ணா பூ போட்டு ரிசீவ் பண்ணா ஓகே, அது ஏங்க தேவையில்லாம ஒரு குண்டாவை தூக்கிட்டு போய் அவர் முன்னாடி வந்து சுத்திக்கிட்டு இருக்கணும்? ஆனா அது ஒரு மங்களகரமானதுங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, தூபம் தீபங்கள் ஆகிய எல்லா மங்களகரமான பொருட்களும் வைக்கப்பட்டு இருந்தன. ஸோ இது எல்லாமே வந்து புரோபதரா தான் சொல்றாரு. பொருளுரையில வந்து வேத சடங்குகளுக்கு வரவேற்பளிக்கும் வேத சடங்குகள் வரட்டுத்தனமானவை அல்ல. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பெகுலேஷனும் கிடையாது, இல்ல இது வந்து வரட்டுத்தனமானவைன்னா என்ன சொல்லலாம், ஒரு ட்ரையான ஒரு விஷயமும் கிடையாது. இது வந்து அந்த அன்பின் மிகுதியினால நடக்கக்கூடியது. அதே நேரத்துல சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு அந்த சடங்கை வந்து இங்க வந்து பண்றாங்க. ஸோ பிரபுபாதர் வந்து சொல்றாரு, சக்திக்கு ஏற்ப தூபம் தீபம் மலர் இனிப்பு பண்டங்கள் பழங்கள் மற்றும் சுவையான உணவு பண்டங்கள் ஆகியவற்றை போன்ற அவசியமான பொருட்களால் பகவானை வழிபடும் போது வழிபடுவதும் வரவேற்பில் அடங்குவன. இதெல்லாம் பகவானை வந்து வரவேற்கிறதுல நம்ம வந்து கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, பகவான் சப்போஸ் ஒரு வீதி உலா வராரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு வந்து பகவானுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி அவரை வந்து வரவேற்கணும். ஸோ தட் பகவான் வந்து ஹாப்பி ஆவார். ஓ, இவங்க வந்து என்னை இந்த மாதிரி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி ஆன்மீக குருவா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம வந்து வரவேற்கலாம். கடைசியில பிரபுபாதர் வந்து சொல்றாரு, இதன் விளைவாக சாலைகளிலும் தெருக்களிலும் உள்ள ஒவ்வொரு வீடும் இவ்வாறு பகவானுக்கு நிவேதனம் செய்து மிஞ்சிய உணவை பிரஜைகளுக்கு விநியோகம் செய்ததால் விழா வெற்றிகரமாக முடிந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து நடக்க வேண்டிய ஒண்ணு. ஓகே, ஒவ்வொரு வீட்லயும் பகவானுக்கு வந்துட்டு நைவேத்தியம் வந்து நடக்கணும். அது எல்லாருக்குமே வந்து விநியோகமும் பண்ணணும். அப்பதான் அது வந்து என்ன ஆகுது, அது வெற்றி அடையுது. விநியோகம் இல்லாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் பூர்ணமானது அல்ல. இதுவே வேத பண்பாட்டு முறையாகும். ஸோ அதனால விநியோகம் இருக்கணும். யாகம் நடந்தாலும் அந்த யாகத்தினுடைய பிரசாதம் எல்லாத்துக்கும் விநியோகம் செய்யப்படணும். அது மாதிரி பகவானுடைய ஒரு வழிபாடு ப்ரொசஷன் எது நடந்தாலும் அதுலேயும் வந்து விநியோகம் இருக்கணும். அப்பதான் வந்து அது பூர்ணமாகும்னு இங்க வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். சாரி, டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஓகே, ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்?